எல்லாருக்கும் திருவடி வணக்கம்மா. திருவடி வணக்கம். வாங்க ஆரம்பிச்சிடலாம். வந்துட்டாங்க அம்மா வந்துட்டு. சிவாய நம சிவாய நம. கமலாமா மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க. நடக்கட்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிவா நன்றிங்கய்யா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்கள் திருவடி தாமரை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். குருவாழ்க. குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். அம்மா புஷ்பாமா விநாயகர் துதி பாடுங்கம்மா. சிவாய திருச்சிற்றம்பலம். பிடியது நூறுமை கொலமிகு கரியது, படிகொடு தனதடி வழிபடும் அவரிடர், கடிகணபதிதர அருளினன் மிகு கொடை, வடிவினர் பயல் வழி பலமுறையிற. லக்ஷ்மி அம்மா நாலூர் துதி பாடுங்கம்மா. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஓலிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றிங்கம்மா. அம்மா வாருங்கள். அம்மா சிவசங்கரி அம்மா வாருங்கள். இன்னைக்கு அம்மா சிறப்பான ஒரு தலத்தை பத்தி தான் பேச போறாங்க. அதுதான் போட்டிருக்கோம் பத்திரிக்கையில. அந்த வெஞ்சமா கூடல் பாட்டு மட்டும் தான் போட்டிருக்கோம். ஆனா அந்த வெஞ்சமா கூடல் தான் அன்னைக்கு சிந்திக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கும். அதனால அடியாறுகள்லாம் திருமுறையில 7ஆம் திருமுறையில வெஞ்சமா கூடல் தான் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டா உங்களுக்கு வசதியா இருக்கும். அம்மா சொல்லக்குள்ள அந்த பாடலுடைய வார்த்தையினுடைய அர்த்தமும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பாடல் என்ன சொல்லப்பட்டிருக்கு முதல்ல தளத்தை பத்தி சொல்லுவாங்க. அதனால எல்லாருமே அந்த 7ஆம் திருமுறையில வெஞ்சமா கூடல் பதிகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம். வாங்கம்மா. வருக 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 என்று வரவேற்கிறோம் அம்மா உங்களை. சிவா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். எல்லாம் வல்ல சிவ பரம்பொருளின் பெரும் கருணையினால் ஒப்பில்லாத அடியார் பெருமக்களின் அருள் வரலாற்றை போற்றி வணங்கும் திருத்தொண்டர் புராணத்திலே தெய்வ சேக்கிழார் பெருமான் இறைவன் உணர்த்த அருளிய இந்த பெரிய புராணம் என்று வணங்கப்படுகின்ற திருத்தொண்டர் புராணத்துல ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமானுடைய அருள் வரலாற்றை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில சென்ற வகுப்பு என்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு சிறு முன்னோட்டம் பார்த்துட்டு இந்த வகுப்புக்கு போறது சிறப்பா இருக்கும். எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அதாவது சென்ற வகுப்புல காஞ்சிவாய் பேரூர் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிமான் நதிக்கு அருகே விளங்குகின்ற பேரூர் என்னும் அருள் திருப்பதி, அந்த திருத்தலத்துக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் செல்லும் பொழுது நிகழ்ந்த இந்த அருள் நிகழ்வை சென்ற வகுப்புல பார்த்தோம். திருக்கோயில அன்போடு அணைந்து இறைவன் எதிர் செல்ல சுவாமி தில்லை மன்றுள் எப்பொழுதும் நின்று ஆடுகின்ற அந்த திருக்கோல காட்சியை கண்முன்னே நேர்காட்ட
சிவலிங்க மூர்த்தியில அந்த ஆடல் தரிசனத்தை காட்டி அருளுகின்றார். இந்த கண்ட உடனே கை தொழுது வணங்கி, ஏன்னா இறைவனை கண்டபோது அதுதான் பண்ணணும் இல்லையா, கனவிலும் நினைவிலும் இறைவன் வந்து திருக்காட்சியை தரும் பொழுது வணங்கி மகிழ்வது அடியார்கள் மரபு. அவ்வாறு வணங்கி அந்த கண்களில் இருந்து கண்ணீர் காட்டாற்று வெள்ளம் போல பொழிய இறைவனை வணங்கி வீழ்ந்து வணங்கி, கையால தொழுது வணங்குவது மட்டும் இல்லாம வீழ்ந்து வணங்கி எல்லையில்லாத அன்பினால் உள்ளம் உருக உயிர் உருக என்பும் உருக இறைவனை வணங்கி, அதாவது ஐம்புலங்களுக்கும் எட்டாத பேரின்பம். அது வந்து இறை பக்தியில மட்டும்தான் கிடைக்கும். சிற்றின்பம்ன்றது ஐம்புலங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆனா பேரின்பமானது இறைவன் அருளும் இறைவன் மீது கொண்ட அன்பினால் எழுகின்ற அந்த ஆனந்தமும் அது வந்து ஐம்புலன்களையும் தாண்டி இருக்கும். அந்த உணர்ச்சி அவர் வந்து பெறுகின்றார். அந்த தரிசனத்தை கண்ட உடனே அந்த ஐம்புலன்களினால் அதையும் தாண்டி அந்த பேரின்ப வெள்ளத்தில் மகிழ்ந்து திளைத்திருக்கின்றார். அத்தகைய அந்த இந்த ஆண் தகையார்னு சொல்றாங்க. அதாவது ஆண் தகைமை உடையவர் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். என்னன்னா பக்தியில அவ்வளவு வீரம்னா உரைப்பு. சிவ பக்தியில அவ்வளவு சில அந்த விடாது பற்றும் தன்மை, அதான் வீரம் சொல்றது. அத்தகைய பெருமை கொண்டதுனால அவர் ஆண் தகையார்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட சைவ நெறியை பரப்ப வந்த அந்த ஆண் தகையாராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இறைவன் கண்ட காட்சியினால என்ன நடந்தது, என்ன ஓரளவுக்கு இதெல்லாம் சொல்ல முடிஞ்சுது. ஆனா அவரோட அனுபவம் இப்படி பெற்றார் அப்படின்றத யாரால உரைக்க இயலும் அப்படின்ட்டு அவரே சொல்றாரு. அத்தகைய இந்த பேரின்பத்தை அவர் வந்து பெறுகின்றார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அந்த பேரின்பத்தினால வந்து போற்றி வணங்கி அருள்பதிகம் பாடுகின்றார். அந்த பதிகம் நமக்கு கிடைக்கலனாலும் அந்த இறைவனோட தரிசனம் பார்த்த உடனே இவருக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, பொன்மணி மன்றுள் எடுத்த சேவடியார் உரிநடம் கும்பிட பெற்றால் எண்ணினி புறம்போ எய்துவது. இந்த தரிசனத்தை தரிசிக்கிறதை விட மேலான சிறந்த பொருள் வேறொன்றும் இல்லை அப்படின்னு உணர்ந்து இந்த தரிசிக்கிறோம். நேரே இப்ப வந்து சுவாமி நமக்கு காட்சி அந்த அருள் ஆடலை தில்லையில சென்று தரிசிக்கணும் அப்படின்னு ஒரு பேரின்பம், அந்த பேர் ஆனந்தம், அந்த பேர் உவகை, அந்த ஆர்வம் எல்லாம் வருது. அவர் உடனே என்ன பண்றாரு, சுவாமியை நேரே தரிசிக்கணும்னு சொல்லிட்டு திரும்பி மேற்கு நோக்கி சென்றவர் அந்த தில்லையில நேரே கண்டு இந்த நடனத்தை கும்பிட வேண்டும்னு சொல்லிட்டு திரும்பி தில்லையை நோக்கி வருகின்றார். அப்படி வரும்பொழுது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சென்ற வகுப்பே பார்த்தோம். இருந்தாலும் அது 92வது பாடல் மறுமுறையும் பார்ப்போம். ஆயிடை நீங்கி அருளினால் செல்வார் அருவரை சுரங்களும் பிறவும் பாயுநீர் நதியும் பல பல கடந்து பரமர்த்தம் பதிபல பணிந்து மேய வன்தமிழால் விருப்பொடும் பரவி வெஞ்சமா கூடலும் பணிந்து சேயிடை கழிய பூந்து வந்து அடைந்தார் தென்திசை கற்குடி மலையில். ஆயிடைனா அவ்விடத்தில் நின்று, அதாவது திருப்பேரூர் என்னும் சிவஸ்தலத்தில் இருந்து நீங்கி அருளினால் செல்வார். இறைவனிடம் அருள் விடை பெற்று கொண்டு செல்வார். இறைவன்கிட்ட வந்து சுவாமி அடுத்த திருத்தலத்துக்கு போறேன், இப்ப வந்து எனக்கு விடை கொடுங்கள், அங்கேயே தரிசனம் சிறப்பா கிடைக்கணும், எனக்கு உங்களோட அருள் துணை எப்போதும் வேண்டும்னு அதுதான் அருள் விடை பெற்று கொண்டு செல்கின்றார். அறுவரை சுரங்களும் பிறவும். நமக்கு தெரியும் கொங்கு நாடு எப்படி இருக்கும், நிறைய வந்து மலைகள் நிறைந்த பிரதேசம் இல்லைங்களா. அப்ப வந்து அறுவரை அப்படின்னு சொல்றாங்க, அதாவது கடத்தற்கு அரிய மலைகள். அதாவது அரு அப்படின்னு சொல்றது ரொம்ப கடத்தற்கு அரிய மலைகள். அதெல்லாம் வந்து கடந்து சுரங்களும் காடுகளும் பிறவும் பாயும் நீர் நதியும், நிறைய நதிகள் பாய்கின்றது. அந்த பாய்கின்ற நதிகள், அந்த காடு, அந்த மலை, இதெல்லாம் தாண்டி வராரு. பல பல கடந்து பரமர்த்தம் பதி பல பணிந்து வரும்போது சும்மா வரல. அங்க சிவஸ்தலங்கள் வழியில என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டே வராரு. வழியில இருக்கிற சிவஸ்தலங்கள் பலவும் பணிந்து கொண்டே வருகின்றார். அடியார் இயல்பு அதுதானே, வழியில இருக்கிற சிவஸ்தலங்கள் தோறும் வணங்கி கொண்டு வருவார். அவ்வாறு வணங்கி கொண்டு வந்து மேய வன்தமிழால் விருப்பொடும் பரவி, அதாவது வன்மை பொருந்திய தமிழ் அதாவது தமிழோட சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லையில்லாத சொல்வளம் கொண்டது, பழமையானது, அருள் தரவல்லது. ஏன்னா சைவ திருமுறைகள்லாம் தமிழிலே பாடப்பட்டது. அதனால வந்து இறைவனுடைய திருவருளை நமக்கு பெற்று தருவது. அதனால வளமை பொருந்திய வள்ளல் தன்மை பொருந்திய அருளை தருகின்ற அந்த தமிழால வந்து அன்போடு திருப்பதியங்கள்லாம் பாடிக்கிட்டே வராது.
எந்தெந்த சிவஸ்தலங்களுக்கு எல்லாம் செல்கின்றாரோ அங்கெல்லாம் அன்போடு பாடுகின்றார். 7ஆம் திருமுறையில திருவெஞ்சமாக்கூடல்மா, திருவெஞ்சமாக்கூடல் அப்படின்ற திருத்தலத்தோடைய பதிகம் தான் சிந்திக்க போறேன். 42வது பதிகம். 42வது பதிகம். 42மா ஐயா சொல்றது 42வது பதிகம் எண்ணிக்கை. அவ்வாறு இது அந்த விருப்போடும் செல்கின்ற சிவஸ்தலங்கள் தோறும் அன்போடு பரவி அன்போடு வணங்கி திருப்பதிகங்களை பாடிக்கொண்டு, அதுவும் சிறப்பு பொருந்திய தமிழால் பாடிக்கொண்டு வெஞ்சமா கூடலுக்கு வந்து இறைவனை போற்றி வணங்கி துதித்து, அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் சோழ நாடு எடுத்துட்டீங்கன்னா பக்கத்துல வந்து சிவஸ்தலங்கள் இருக்கு. கொங்கு நாட்டுல அப்படி இல்லை, 7 பாடல் பெற்ற ஸ்தலங்கள் தான் இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, சேயிடை கழிய, அப்ப இந்த வெஞ்சமா கூடல்ல இருந்து கற்குடி வர்றதுக்கு ரொம்ப தூரம் வரணும். ரொம்ப தூரம் அண்மைனா கிட்டக, சேயினா தூரம். அப்ப ரொம்ப தூரம் வெஞ்சமா கூடலை பணிந்து விட்டு ரொம்ப தூரம் சேயிடை கழிய போந்து வந்து அடைந்தார். ரொம்ப தூரம் நடந்து சென்று எங்க அடைகின்றார்னா, தென் திசையில் விளங்குகின்ற கற்குடி மலை. அந்த தென் திசையில இருக்கிற அந்த கற்குடி மலை, அது சிறு குன்று போல இருக்கும் அந்த கற்குடி, அந்த மலையை வந்து அடைகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த வெஞ்சமா கூடல் நான் கூட நினைச்சேன் இது இந்த பதிகம் சிந்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு பதிகமும் சிந்தித்து கொண்டா நேரம் போகுமே, என்ன பண்றது, முடிக்க முடியாதுன்னு ஒரு அந்த திருப்பதிகத்தை படிக்கும் பொழுது என்ன ஒரு சிறப்புனா, இந்த பதிகத்தை அன்போடு ஓதுகின்றவர்கள், உணர்ந்து வணங்குபவர்களுக்கு சிவலோகமே சித்தி. அந்த இது படிச்சவரை இதை கண்டிப்பா சொல்லணும்னு இறைவன் திருவருளால எனக்கு ஒரு உணர்வு. அதான் இன்னைக்கு கிருத்திகை, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போவோம், அது கூட போகல. அது இல்லாம சங்கடஹர சதுர்த்தி 2 ஒண்ணா வந்திருக்கு. அத்தகைய சிறப்பு பொருந்திய நாள் திருத்தலங்களுக்கு போகாம வந்திருக்கேன்னு அப்படின்னு சொன்னா, அடியார்களுக்கு இத வந்து சொல்லி அவங்களை உய்விக்கிறத விட சிறந்த பேரு வேறு ஒண்ணும் இல்லை அப்படின்னு உள்ளத்துல தோன்றுச்சு. அதனால வந்து கோயிலுக்கு எல்லாம் போகல. இது சம்பந்தமா ஒரு சிறு கதையும் இருக்கு. இந்த வெஞ்சமா கூடல் சொல்லும்போது சொல்றேன். இந்த வெஞ்சமா கூடல் தல புராணம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா சிறப்பு பொருந்திய இந்த பதிகம் சிந்திக்கும் பொழுது இறைவனுடைய பெருமை, அந்த நாட்டோட பெருமை, அந்த ஊர் சிறப்பு எல்லாம் சிந்திக்கிறது தான் பொருத்தமா இருக்கும். இது வந்து கொங்கு நாட்டில் விளங்குகின்ற 5வது பாடல் பெற்ற சிவஸ்தலமாக விளங்குகின்றது. இது வெஞ்சன் என்ற அந்த அசுர அரக்கன் இருக்கான். அந்த அவன் வந்து தலைநகராக, இந்த ஊரை நகராக கொண்டு ஆட்சி செஞ்சதுனால இந்த ஊருக்கு பெயர் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இங்க சுவாமிக்கு வந்து அருள் திருநாமம் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்யாண விகிர்தேஸ்வரர். ஒவ்வொரு பாடல்லையும் வரும், விகிர்தா அடியேனையும் வேண்டுதிகேன்னு சொல்லிட்டு இறைவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி வர்றது சிறப்பு பொருந்தியது. இறைவனுடைய திருநாமம் கல்யாண விகிர்தேஸ்வரர். அன்னையின் திருநாமம் பன்னிநேர் மொழி, அதாவது பண்ண இசை, அதாவது அவங்க அம்மையோட மொழியே வந்து இசை போல இனிமையா இருக்கும். அத்தகைய இனிமையான மொழியை உடைய அன்னை. அதுக்கு வந்து சமஸ்கிருதத்துல என்ன அர்த்தம்னா மதுர பாஷினி. மதுரம்னா இனிமையான பாஷையினை கொண்டவள்னு அர்த்தம். தமிழ்ல வந்து அதோட நேர்பொருள் வந்து பன்னிநேர் மொழியாள். அத்தகைய அருள் திருநாமத்தோடு உமையன்னை அங்கே வந்து வீற்றிருக்கின்றார். தீர்த்தம் வந்து குழகனாறு அப்படின்னு சொல்றாங்க, சிற்றாறு அப்படின்னு குறிப்பிட பாடல குறிப்பிடப்படுகிறது. தல விருட்சம் வந்து வில்வ மரத்தை வந்து தல விருட்சமாக கொண்டிருக்கின்றது. இப்ப வந்து இன்னைக்கு கிருத்திகை, அதுவும் வந்து சங்கடஹர சதுர்த்தின்னு சொன்னோம். அதோட சம்பந்தப்பட்டு ஒரு சிறு கதை, அப்படி ஒரு கதை வந்து இந்த திருத்தலத்தோட தல புராணத்தோட சேர்ந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெரியும் நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இறைவன் மட்டும் இல்ல தோழரும் ஆவார் இல்லைங்களா. அதனால வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருப்பேரூர்ல இறைவனை தரிசிச்சுட்டு இங்க வரும் பொழுது சுவாமி கிட்ட பொண்ணை கேட்கிறார், வேணும் பொற்காசுகள், பொன் வேணும் அப்படின்னு கேட்கும்போது சுவாமி என்ன சொல்றார், திருவிளையாடு சுவாமி கிட்ட இல்லாததா இருந்தாலும் என்ன சொல்றாரு, என்கிட்ட பொண்ணு இல்ல, பொற்காசுகள் கொடுக்க இல்ல. அந்த இவரு கேட்கிறார், விடல, அந்த சராசரத்துக்கும் தலைவன் நீங்க தான் இல்லையா. அழகை வேந்தனுக்கே என்ன பண்ணீங்க, அந்த பதத்தை கொடுத்தது, அந்த குபேரனுக்கே அந்த அருள் பதத்தை கொடுத்தது நீங்க தான் இல்லையா. இப்ப அதனால சங்க நிதி, பதும நிதி அப்படி எல்லா நிதியும் வச்சுக்கிறது சுவாமி. அதைத்தான் வந்து திருமாலுக்கும் கொடுக்குறாரு.
உங்ககிட்ட இல்லாம இருக்குமான்னு சொல்லும் பொழுது சுவாமி என்ன பண்றாரு, என்கிட்ட இல்லப்பா, நான் வந்துட்டு இப்ப நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவோம்ல, நான் எங்கேயாவது கடன் வாங்கிதான் உனக்கு தரணும்ன்ற மாதிரி சுவாமி சொல்றாரு, நான் ஏதாவது ஒரு பொருள் அடமானம் வச்சுதான் உனக்கு நான் கொடுக்கணும் அப்படின்றாரு. பரவாயில்ல, எனக்கு வேணும், நீங்க அடமானம் வச்சாவது கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி என்ன ஒரு புது விளையாட நிகழ்த்துறாரு பாருங்க. உமையன்னையை ஒரு வயதான மூதாட்டிய மாதிரி வர வச்சு சுவாமி விகிர்தேஸ்வரர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பிள்ளைகள் ஆகிய முருக பெருமானையும் விநாயக பெருமானையும் பார்வதி தேவி கிட்ட கொடுத்துடுறாரு. என்னோட பிள்ளைங்க நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு அவங்களுக்காக நீ பொன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட பிள்ளைகள் அடமானம் வச்சு என்ன பண்றாரு, பொன் வாங்கி அதை சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு கொடுக்குறாரு. இப்படி பாருங்க, தோழருக்காக தொண்டருக்காக இறைவன் என்ன பண்றாரு, தனக்கு சொந்தமான எல்லாத்தையுமே விட்டு கொடுக்குறாரு. இது நமக்கு ஒரு பாடம். இறைவனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும். இவ்வளவு சிறப்பு பாருங்க. தோழர் கேட்டார், அவர் விண்ணப்பம் வச்சாருன்னு சொல்லிட்டு சுவாமி என்ன பண்றாரு, இது சுவாமி கிட்ட இல்லாத பொன் கிடையாது, ஆனா தன்னுடைய தொண்டரும் தோழருக்காக தான் இதையும் செய்வேன் அப்படின்னு காட்டுற மாதிரி இறைவன் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பிள்ளைகளையே உமையன்னைகிட்ட கொடுத்துட்டு பொன் பெற்று, இப்போ உமையன்னைகிட்டே இருந்து அந்த பொண்ணை பெற்று அதை சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு கொடுத்து அருளுகின்றார். அத்தகைய திருவிளையாடலை இறைவன் நிகழ்த்தி அருளி இருக்கின்ற திருத்தலம் இது. இந்த தலத்துல இந்த விகிர்தீஸ்வரர் அப்படின்ற அருள் நாமத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்மைகள் தருபவர் அப்படின்னு இல்லைங்களா. ஏன்னா போகமும் திருவும் புனர்பானை, வாழ்க்கையில வாழ்ந்து இறைவன் திருவடியை அடையணும், வாழ்ந்து இந்த பற்றுக்களை எல்லாம் நீங்கி இறைவன் திருவடி அடையணும், அதற்காக போகமும் திருவும் இறைவன் திருவடியை சேர்வதற்குரிய அருள் வழியும் காட்டுபவன் இறைவன். போகமும் திருவும் உணர்க்கும் இறைவன். அதனாலதான் என்னன்னு சொல்றாங்கன்னா நன்மைகள் தருபவர். விகிர்தேஸ்வரர் தான் நன்மைகள் தருபவர் திருநாமம். இந்த பதிகத்தோட மகுடம் சொன்னா ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு அடி கண்டிப்பா திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னா விகிர்தா அடியேனையும் வேண்டுதியே அப்படின்றாங்க. அதாவது நன்மைகள் தருகின்ற இறைவனே, அதாவது என்னன்னா என்னையும் விரும்பு, அதாவது அடியார் பெருமக்களுக்கு அருள் செய்கின்ற நீ, என்னையும் விரும்பி அடிமையாக ஏற்றுக்கொண்ட நீ என்னையும் என்ன பண்ற விரும்பி அருள் செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய அருள் தன்மையை வேண்டுகின்றார். என்னையும் ஏற்றுக்கொள், விரும்பி ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு விண்ணப்பம் வைக்கணும் இல்லையா. நம்ம அதுதான் செய்யணும், இறைவன் கிட்ட விண்ணப்பம் வைக்கணும். என்னையும் உன்னோட அடியாறுல ஒருத்தங்களா சேர்த்துக்குங்க, அருட்பணி கொண்டு அருளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க போறதேதான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள் ஒவ்வொரு பதிகங்களையும் வைத்து அருளுகின்றார். என்ன பாட்டுனா என்னன்னா விகிர்தா அடியேனையும் வேண்டுதியே, என்னையும் விரும்பி ஏற்றுக்கொண்டு அருள் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பாடல்களையும் சொல்றாரு. இந்த திருத்தலத்தை பத்தி இன்னொரு ஒரு சிறப்பு அருள் கருத்தும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கௌதம மகரிஷி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த கௌதம மகரிஷியோட மனைவி அகலிகை. அந்த அகலிகையோட அழகுல மயங்கி இந்திரன் அகலிகையை அடையணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா தந்திரமா ஒரு நாள் தினமும் கௌதம மகரிஷி விடிய காலையில எழுந்து சென்று ஸ்நானம் செய்து அந்த சிவ பூஜை எல்லாம் செய்வது வழக்கம். அவர் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு விடியறதுக்கு முன்னாடியே நடுநிசையிலேயே இந்திரன் சேவல் வடிவெடுத்து கூறான். அப்போ விடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு கௌதம மகரிஷி ஆசிரமத்தை விட்டு செல்கின்றார், வெளில போயிறாரு. அந்த நேரத்துல கௌதம மகரிஷியோடைய அந்த வேடம் புனைந்து இந்திரன் கௌதம மகரிஷியோட அந்த ஆசிரமத்துக்குள்ளார கௌதம மகரிஷி போலவே நடித்து அவங்க மனைவியோட பணிவிடைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார். குளிக்க போன அந்த கௌதம மகரிஷி பாக்குறாரு, ஏன்னா இன்னும் விடியலையே, இப்படி சேவல் போச்சு, ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பார்த்தா இந்திரன் இது மாதிரி தவறாக நுழைந்திருக்கிறத தெரிஞ்சு உடம்பெல்லாம் கண்ணாக போகட்டும் சொல்லிட்டு இந்திரனுக்கு சாபம் இடுகின்றார். இந்திரன் தவறுக்கு வருந்தி அந்த சாபம் போக்குவதற்காக இத்தலத்து இறைவனை வணங்குகின்றான் அப்படின்ற ஒரு அருள் குறிப்பு இந்த தலத்தோட தல வரலாறுல இடம்பெற்றிருக்கின்றது. இத்தகைய சிறப்பு பொருந்திய திருத்தலம். இன்னும் சொல்ல போனா எல்லா உயிர்களுக்கும் சிவலோகம், அதாவது பிறப்பெடுத்து எடுத்து இழைத்து வருந்துகின்ற உயிர்கள் இறைவன் திருவடியிலே இளைப்பாற வேண்டும் என்ற அந்த உணர்வு மட்டும்தான் இருக்கும். அத்தகைய அவர்களுக்கு சிவலோகம் சேர்ப்பிக்கின்ற பதிகம், ஒப்பில்லாத திருப்பதிகம் இறைவன் திருவருளால இன்று சிந்திக்க கூட்டியிருக்கு. அந்த பதிகத்துக்குள்ளார செல்வோம். திருவெஞ்ச மாக்கூடல். சிவாய. திருவெஞ்ச மாக்கூடல்
முதல் பாடல். எரிக்கும் கதிர்வே உதிர் முத்தமோடு ஏலம் லவங்கம் தக்கோலம் இஞ்சி செரிக்கும் புனலுள் பெய்து கொண்டு மண்டி திளைத்து எற்று சிற்றாறு அதன் கீழ் கரைமேல் முறிக்கும் தழைமா முட புன்னை ஞாழல் குறுக்கத்திகள் மேல் உயிர் பூவல் அரா வெறிக்கும் கலைமா வெஞ்சமா குடல் பீர்தா அடியேனையும் வேண்டுதியே. இந்த பதிகங்கள்லாம் எல்லையில்லாத பெருமைகளை கொண்டது, சிறப்புகள் கொண்டது. அடியேன் வந்து சிவலோகத்தையே அதாவது சிவலோகத்துக்கே சேர்க்கின்ற பதிகம்ன்றதுனால சிறப்பு பொருந்தியது. இங்க வந்து பெரும்புலவர் ஐயா வந்திருக்காங்க, கோமல் ஐயா வந்திருக்காங்க. இதுல வந்து ஏதாவது ஒரு தவறு அறிந்தும் அறியாமல் செய்து அதை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவடி பணிந்து விண்ணப்பம் செய்து பதிகத்துக்குள்ள போறேன். எரிக்கும் கதிர்வே உதிர் முத்தமோடு, இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, எரிக்கும் வே உதிர் கதிர் முத்தமோடு அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது என்னன்னு சொன்னா, எரிக்கும் அப்படின்னு சொன்னா இப்ப வந்து மூங்கில் மரத்தை சொல்றாங்க. அந்த மூங்கில் என்ன இருக்கும் உங்களுக்கு தெரியும், காத்துல வந்து நல்லா அசையும். வேகமா காத்தடிக்கும் போது வேகமா அசையும். அப்படி வேகமா காத்தடிக்கும் போது மூங்கில் அசையுதான், உரசுதான். ஒன்றோடு ஒன்று உரசுறதுனால இந்த மூங்கிலில் இருந்து முத்துக்கள் கொட்டுகின்றது. அதாவது எப்படின்னு சொல்றாங்கன்னா, வேயுதிர் கதிர் முத்தம். வேன்றது மூங்கில், அது எதை உதிர்க்குதுன்னா கதிர்னா ஒளி வீசுகின்ற முத்தம், முத்துக்களை உதிர்க்கின்றது. சூரியன் போல ஒளி வீசுகின்ற அந்த முத்துக்களை அந்த மூங்கில்கள் உதிர்க்கின்றது, ஒன்றோடு ஒன்று உரசுவதால அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்க சொல்றாங்க. அப்படி உதிர்க்கின்றது. அது மட்டும் இல்லாம ஏலம், நமக்கு தெரியும் இந்த வாசனை பொருட்கள் ஸ்பைசஸ் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் மலைகள்ல மிகுதியாக விளையும். அதெல்லாம் வந்து இதெல்லாம் இங்க குறிப்பிட்டு சொல்றாங்க. ஏலம், ஏலக்காய், லவங்கம், லவங்கப்பட்டை, அடுத்தது தக்கோலம். இந்த தக்கோலம் அப்படின்றது அன்னாசி பூன்னு சொல்லுவோம். அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் போடும், வெஜிடபிள் பிரியாணி எல்லாம் போடுவோம் அந்த அன்னாசி பூ, அதான் தக்கோலம். இஞ்சி, இது போன்ற வாசனை பொருட்கள் அந்த மூங்கில் உதிர்க்கின்ற முத்துக்களோடு ஏலக்காய், இந்த லவங்கம், அந்த அன்னாசி பூ, இஞ்சி, இதை எல்லாத்தையுமே அந்த அடிச்சுட்டு வருது அந்த சிற்றாறு. மலையிலேருந்து தானே வருது, வந்து நிலத்தை நோக்கி பாயும். மலைகள்ல விளைகின்ற இந்த பொருட்களை அடித்து கொண்டு கீழே வருகின்றது. எப்படிப்பட்ட அந்த சிற்றாறு பாத்தீங்கன்னா, செரிக்கும் புனலுள், ஏதாவது செரிக்கணும், நிறைஞ்சு இருக்கு, அந்த நீர் வளம் மிகுதியாக இருக்கின்றது. சும்மா ஆறும் பேருக்கு ஓடல, நிறைய நீர் கொண்டு இருக்கிறது அந்த ஆறு. அவ்வாறு அடர்த்தியாக விளங்குகின்ற அந்த புனலுள் பெய்து கொண்டு இந்த பொருட்களை ஒன்னொன்னா சேர்த்துக்கிட்டே வருது. ஆறு மேலேந்து வரும்போது ஒவ்வொரு பொருட்களை வழியில சேர்த்து கொண்டே வருகின்றது. வழியில வந்து பெய்து கொண்டுனா ஒவ்வொரு இடத்துலயும் அங்க விளைகின்ற பொருட்களை சேர்த்து கொண்டே கீழே வருகின்றது. பெய்து கொண்டு மண்டி இந்த பொருட்களை எல்லாம் நெருக்கி கொண்டு வேகமாக வருகிறதா, மண்டி எல்லா பொருட்களையும் சேர்த்து வேகமா வருது. திளைத்து எற்றும், அது மட்டும் இல்லாம சுழன்று கொண்டே வருகின்றது அந்த சிற்றாறு. அப்படி கொண்டு வந்து இப்ப என்ன பண்ணுது, நம்ம நிறைய திருப்பதியங்கள்ல முதலேயே பார்த்திருக்கோம். காவிரியோட பெருமையை பார்க்கும்பொழுது அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, மலையில இருக்கிற வளங்களை எடுத்துக்கொண்டு நிலத்துல வந்து ரெண்டு பக்கமும் என்ன பண்ணும், அந்த வளங்களை வீசிக்கொண்டே செல்லும். எரு சத்துக்களை வந்து எல்லா இடத்துக்கும் பரப்பி கொண்டே செல்லும், நீர் சத்துக்களை கொடுக்கும்னு சொல்லும். அதே போல இந்த மலைகள்லேருந்து எடுத்துட்டு வர பொருட்களை என்ன பண்ணுதான், ரெண்டு பக்கமும் எரிகின்றதா. வெற்றினா எரிதல், வீசுதல். மலையிலேருந்து கொண்டு வந்த பொருட்களை, எரு சத்துக்கள், இந்த வளங்கள்லாம் ரெண்டு பக்கமும் எற்றிக்கொண்டே வீசிக்கொண்டே செல்கின்றது இந்த சிற்றாறு. அதன் கீழ்கரை மேல் கிழக்கு கரை மேல வந்து இந்த திருத்தலம் இருக்கிறது. இந்த திருத்தலத்துல வந்து இறைவன் வீற்றிருக்கின்றார். இன்னும் சிறப்பு எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, முறிக்கும் தழைமா முட புன்னை. அதாவது நிறைய துளிர்கள்லாம் விட்டு தழைச்சி வளர்ந்திருக்கு அந்த புன்னை மரம். அந்த புன்னை மரம் எப்படி இருக்குன்னா வளைந்து இருக்கு. தென்னை மரம், பனை மரம் மாதிரி நீட்டாலமா வளைந்து விளங்குகின்றது. அது மாதிரி வளைந்து முடம்னா வளைஞ்சு இருக்கிறது. அப்போ வளைஞ்சி வந்து புன்னை மரம் இருக்கு. அதுல நிறைய தளிர்கள் சிறப்பா இருக்கு. அத்தகைய புன்னை மரம். அடுத்தது ஞாழல்னா குங்கும மரம். அடுத்தது குறுக்கத்தி பந்தர்கள். இதெல்லாம் வந்து மேல்
இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த மலையில இருந்து விளைகின்ற பொருட்களை வந்து கொண்டு வந்து ரெண்டு பக்கமும் ஏற்றி கொண்டு வருகின்றது சிற்றாறு. அந்த கரை வந்து எவ்வளவு வளமா இருக்கு, இவ்வாறு வளத்தை கொடுக்கறதுனால கரைகள்ல என்னென்ன மரங்கள்லாம் இருக்குன்னா வளைந்திருக்கின்ற புன்னை மரங்கள், குங்கும மலர்கள், குறுக்கத்தி பந்தர்கள்லாம் இருக்கு. இதுக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா குயில்கள் வந்து கூவல் அறாதுன்னா ஒழியாது, எப்போதும் வந்து குயில்கள் வந்து பாடிக்கொண்டே இருக்கின்றது. அது வந்து அந்த மகிழ்ச்சியோடு பாடிக்கொண்டே இருக்கின்றது. அந்த காட்சியை எப்போதும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வெறிக்கும் கலைமா, அதாவது கலைமான்களுக்குமே கூட்டம் கூட்டமா இருக்கும். அது வந்து என்ன ஆகுதுன்னா அஞ்சி ஓடுகின்றது. சின்ன சத்தம் கேட்டாலும் பயந்து ஓடும். கூட்டம் கூட்டமாக வந்து கலைமான்கள் விளங்குகின்றது. போல பறவை இனங்களும் விலங்கு இனங்களும் மிகுதியாக விளங்குகின்ற அந்த வெஞ்சமா கூடலில் வீற்றிருக்கின்ற விகிர்தா, நன்மைகள் தருபவனே, அடியேனையும் வேண்டுதியே, என்னையும் வேண்டி ஏற்றுக்கொள், என்னையும் விரும்பி ஏற்றுக்கொள், என்னை விரும்பி எனக்கு அருள் செய் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு விண்ணப்பம் செய்கின்ற. முன்னாடியே சொன்ன மாதிரி இது மகுடமாகிய அருள் வரி. விகிர்தா அடியேனையும் வேண்டுதியே, என்னையும் விரும்பி ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்றார். இரண்டாவது பாடல். புலங்கள் பலவும் புழியும் நிறைய குடமா மணி சந்தனமும் அகிலும் துலங்கும் புனலுள் பெய்து கொண்டு மண்டி திளைத்து எற்று சிற்றாறு அதன் கீழ்கரைமேல் வளங்கொள் மதில் மாளிகை கோபுரமும் மணி மண்டபமும் இவை மஞ்சு தன்னுள் விளங்கும் மதிதோய் வெஞ்சமா கூடல் விகிர்தா அடியேனையும் வேண்டுதியே. எவ்வளவு சிறப்பு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, குளங்கள் பலவும் குழியும் நிறைய, அதாவது நிறைய குளங்கள் இருக்கு, நிறைய குழிகள் இருக்கு. அதாவது குழிகள் அப்படின்னு சொன்னா மழை பெஞ்சு அதுல வந்து நிரம்பி இருக்கும், அது விவசாயத்துக்கு எல்லாம் பயன்படும். இந்த ஆடு மாடுகள் இதெல்லாம் வந்து அந்த நீர் அருந்துறதுக்கு பயன்படும். அது போல அந்த குளங்கள் பலவும் குழியும் நிறையுமாறு குடமா மணி சந்தனமும் அகிலும். அதாவது இந்த சிற்றாறு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா இந்த குளங்கள் இந்த குழிகள்லாம் வந்து நிறையும்படி பொருட்களை எடுத்துட்டு வருது. என்னென்ன எடுத்துட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த திசையிலேருந்து வருதுன்னா குடகு திசை, நமக்கு தெரியும் குட திசை அப்படின்னு சொன்னாலே மேற்கு திசை. இந்த மேற்கு திசையிலேருந்து வருது. என்னென்ன எடுத்துட்டு வருதுன்னா மாமணி, சிறந்த மணிகள், மலைகள்ல கிடைக்கின்ற சிறந்த மணிகளும் சந்தனமும் சந்தன மரங்களும் அகில் கட்டைகளும் துலங்கும் புனலுள். அப்படி எடுத்துட்டு வர நீர் எப்படி வருதுன்னா துலங்கும் புனலுள், துலங்கும்னா ஒலித்து கொண்டே இல்லையா, வேகமா தண்ணி வரும்போது அது ஓசை எழுப்பி கொண்டே வரும். அப்ப வந்து இந்த சந்தன மரங்கள் அதெல்லாம் வந்து மரங்கள்லாம் அடிச்சுட்டு வர்றதுனால ஒன்னோடு ஒண்ணு மோதியும் சத்தம் வரும். அப்ப வந்து இந்த சந்தன மரங்கள், இந்த அகில் கட்டைகள், இந்த சிறந்த மணிகள், மலையில விளைகின்ற மணிகள், இதை எல்லாத்தையும் அடிச்சுட்டு வருது. அது அடிச்சுக்கிட்டு ஒலி எழுப்பி கொண்டே வருகின்றது. புனலுள் பெய்து கொண்டு மண்டி, இந்த பொருட்களை எல்லாம் அப்பப்போ என்ன பண்ணுது, எல்லாத்தையும் சேர்த்து கொண்டே வருகின்றது. திளைத்து எற்றும், அது சுழன்று கொண்டே வந்து என்ன பண்ணுதுன்னா அதை வந்து மற்ற இடங்கள்ல கொடுக்குது, அதாவது மற்ற கரைகளுக்கு கொடுத்துக்கிட்டே வருது. இப்படிப்பட்ட சிற்றாறு அதன் கீழ் கிழக்கு கரையில வந்து இந்த வெஞ்சமா கூடல்ல இறைவன் வீற்றிருக்கின்றார். இன்னும் அந்த ஊரோட சிறப்பு எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வளங்கொள் மதில். நம்ம பெரிய புராணத்துல பார்க்கும்போதே சொல்லியிருக்கோம், நிறைய வந்து ஒரு ஊர் அப்படின்னு சொன்னா அந்த ஊரை சுத்தி கண்டிப்பா என்ன இருக்குன்னா வலிமை மிகுந்த மதில் இருக்கும் இல்ல. அப்போ அதே போல வந்து இந்த பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிறப்பு பொருந்திய வளமை மிக்க மதில்கள், அதாவது நிறைய காவலுடைய உறுதி உடைய மதிலும், மாளிகைகள், மக்கள் வசிக்கின்ற மாளிகைகள், கோபுரமும் மணி மண்டபமும் இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் வந்து சிறப்புக்குரியது இல்லைங்களா. மக்கள் வந்து மாளிகைகள் இருக்காங்க, நிறைய கோபுரங்களும் மணி மண்டபமும் அழகிய மண்டபங்களும் இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த ஊர்ல இவ்வளவு சிறப்பா இருக்கு. இதோட சிறப்பு இன்னும் எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவை மஞ்சு தன்னுள் விளங்கும் மதிதோய். அதாவது இதெல்லாம் எவ்வளவு உயரம், கோபுரம் எவ்வளவு உயரமா இருக்கு, மக்கள் வீட்டில் இருக்கின்ற வீடுகள் அதுவும் மாளிகையா இருக்கு, பங்களாவா இருக்கு, அதெல்லாம் எவ்வளவு உயரம் இருக்கு, அழகிய மண்டபங்கள் எல்லாம் கட்டியிருக்காங்க, அது எவ்வளவு உயரமா இருக்குன்னு சொன்னா, அதாவது மேகம், மஞ்சுனா மேகம், அந்த மேகத்துல விளங்குது மதி இல்லைங்களா. அதாவது எப்படி சொன்னோம், இந்த மேக கூட்டங்களுக்கு நடுவுல வந்து சந்திரன் விளங்குகின்றது. அந்த சந்திரன் வந்து தோயக்கூடிய அளவு, அந்த அளவுக்கு உயரமா இருக்கா இந்த வந்து மக்கள் வசிக்கின்ற அந்த மாளிகைகள். அதாவது தொடுதான் இந்த மக்கள் வசிக்கின்ற மாளிகைகள் எவ்வளவு உயரம், அந்த மண்டபங்கள், அழகிய மண்டபங்கள்,
இந்த கோபுரங்கள்லாம் எவ்வளவு உயரம்னா வானத்துல அலைகின்ற அந்த மேக கூட்டங்களுக்கு நடுவில் அலைகின்ற அந்த சந்திரனை தொடுற அளவுக்கு, சந்திரன் வந்து இதோட முனையில தவழ்கின்ற அளவுக்கு உயரமான கட்டிடங்கள், மாளிகைகள், மணி மண்டபங்கள், கோபுரங்கள் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு உயர்வா கட்டியிருக்காங்கன்னா செல்வ வளத்தை குறிப்பிடுறாங்க. இந்த அளவுக்கு வந்து செல்வ வளம் நிறைந்த மக்கள் வந்து திருவெஞ்சமாக்கூடல்ல விளங்குகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட திருத்தலத்தில் எழுந்திருக்கின்ற இறைவா, நன்மைகள் தருபவனே, அடியேனையும் வேண்டி அருள் செய்வாயாக அப்படின்றாரு. 3வது பாடல். வரைமான் அணையார் மயில் சாயல் நல்லார் வடிவேல் கண் நல்லார் பலர் வந்து இறஞ்ச திரையார் புனலுள் பெய்து கொண்டு மண்டி திளைத்து எற்று சிற்றாறு அதன் கீழ்கரை மேல் நிறையா கமுகும் நெடுந்தால் தெங்கும் குறுந்தால் பலவும் விரவி குளிரும் விரையார் பொழில் சூழ் வெஞ்சமா கூடல் விகிர்தா அடியேனையும் வேண்டுதே. வரைமான் அணையார், அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பெண்களை சொல்றாங்க. பெண்கள் எப்படிப்பட்டவங்க, அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா வரைமான் அணையார், மானை போன்றவர்கள் அப்படின்னு. எதுக்காக மானை போன்றவர்கள்? அந்த மென்மை தன்மை, மான் இப்ப சொன்னோம் இல்லையா, அச்சப்போட எதுவா இருந்தாலும் அச்சத்தன்மை கொண்டவர்கள், பயப்படுவாங்க எல்லாத்துக்கும். இப்ப வந்து அந்த மானை போன்ற அந்த விழிகளும் எடுத்துக்கலாம், இந்த மென்மை தன்மையும் எடுத்துக்கலாம், அச்சத்தன்மையும் எடுத்துக்கலாம். அப்படி போன்ற பெண்கள் அங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட தன்மை மட்டும் இல்ல, அந்த அவங்களோட அழகு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மயில் சாயல் நல்லார். இந்த சாயல், அந்த வடிவம், மயிலோட வடிவம் எவ்வளவு அழகோ அது போன்ற அழகிய வடிவினை உடையவர்கள் அந்த பெண்கள். வடிவேல் கண் நல்லார், அந்த கண்கள் எப்படி இருக்கணும், மிக கூர்மையா இருக்கும், அழகிய வேல் போன்ற கண்கள். அத்தகைய கண்கள், கூர்மையான கண்களும் மயில் போன்ற அழகிய வடிவமும் மான் போன்ற மென்மை தன்மையும் அச்சத்தன்மையும் கொண்டவர்களாக பெண்கள் அங்கே விளங்குகின்றார்கள். அவர்கள் நல்லார் பலர் வந்து இறைஞ்ச, அவர்கள்லாம் வந்து உன்னை வணங்குகின்றார்கள். நிஜமா குரலில் இருக்கின்ற இறைவா, அத்தகைய பெண்கள் உன்னை வந்து வணங்குகின்றார்கள். இந்த சிற்றார் எப்படி இருக்கு, திரையார் புனல், 3 இடத்துல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா செரிக்கும் நிறைய அடர்த்தி கொண்ட நீரா வருது, அதாவது நிறைய காட்டாற்று வெள்ளம் போல நிறைய வருதுன்னாங்க. அடுத்தது சொல்லும் பொழுது ஒலிக்கும் புனல் சொன்னாங்க, ஓசை எழுப்பிக் கொண்டே வருது. இப்ப சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா திரையார் புனல், நிறைய அலைகளை நிறைஞ்சிருக்கிறதா, அலைகள் இருக்கும் நீர்ல. இப்ப அது போல நிறைய அலைகளை கொண்ட அந்த புனலாக அந்த சிற்றாறு வருகின்றது. அது வர வழியில என்ன பண்ணுது, பொருட்களை சேர்த்து கொண்டே வருகின்றது. அதை நெருக்கமாக கொண்டு வந்து என்ன பண்ணுது, சுழன்று கொண்டே வந்து கரைகளை எல்லாம் வீசிக்கொண்டே வருகின்றது. அத்தகைய சிற்றாரோட கீழ்கரை மேல வீற்றிருக்கின்ற நெஞ்சமா கூடல் இறைவா. இன்னொரு சிறப்பு எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த பெண்களோட சிறப்பு சொன்னாங்க. அடுத்தது வந்து அந்த நீரோட சிறப்பு சொல்லிட்டு, இந்த பக்கத்துல அந்த சோலைகள் எப்படி இருக்கு, நில வளம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறையார் கமுகும், வரிசையா வந்து பாக்கு மரங்கள் இருக்கு. ஏன்னா அந்த நீர்வளம் பெற்றதுனால சிறப்பா வந்து வளர்ந்துருக்கு, வரிசையா வந்து பாக்கு மரங்கள் இருக்கு. நெடுந்தால் தெங்கும், தென்னை மரங்கள் உயர்வாக ஓங்கி வளர்ந்திருக்கின்றது. அதுதான் தென்னைக்கு சிறப்பு இல்லைங்களா. அப்ப ஓங்கி வளர்ந்திருக்கின்ற தென்னை மரங்களும் குறுந்தால் பலாவும், குறுகிய பலாமரம் அப்படி இருக்காது, அந்த தென்னை மரம் அளவுக்கு உயர்வா இருக்காது. குறுகிய கால்களை உடைய பலா மரங்களும் மிகுதியாக காய்த்திருக்கின்றது. அத்தகைய விரவி குளிரும், விரவினா நிறைய, எங்க பார்த்தாலும் வந்து நிறைய பரவி இந்த மரங்கள் கிடைக்கின்றது. அதனால சோலைகள்ல நிறைய மரங்கள் இருந்தாலே குளிர்ந்த காற்று வரும் இல்லைங்களா. அப்ப வந்து குளிர்ச்சியை தருகின்றன. இந்த மரங்கள் எல்லாம் விரவி இங்க நிறைய காணப்படுகின்றது, அதனால் காற்றில குளிர்ச்சி இருக்கிறது. அது போல குளிரும் விரையார் பொழில் சொல்லுவாங்க. குளிர்ச்சி மட்டும் கொடுக்கல, என்ன கொடுக்குது, இந்த வாசனை கொடுக்குது. இந்த மரங்கள், இந்த மலர்கள், அந்த கனிகள், இதெல்லாம் என்ன கொடுக்குதுன்னா வாசனை கொடுக்குது. அது போல இந்த வாசனை தரக்கூடிய அந்த சோலைகள் சூழ்ந்து இருக்கின்ற வெஞ்சமா கூடலில் விளங்குகின்ற இறைவா, நன்மைகள் தருகின்ற இறைவனே அப்படின்னு சொல்லும் போதே என்ன சொல்றாரு, நீ வள்ளல் அப்படின்னா எனக்கு இப்படி கொடுத்துதான் ஆகணும்னு அர்த்தம் இல்லைங்களா. இப்ப என்ன சொல்றாரு, விகிர்தா, நன்மைகளை தருபவனேன்னு சொல்லிட்டார். அப்ப என்ன பண்ணணும், இவருக்கு கண்டிப்பா நன்மையை கொடுத்துதான் ஆகணும். அப்ப என்னை விரும்பி எனக்கு அருள் செய்யுங்கார். நான் கேட்டேன்றது மட்டும் இல்ல, என்னை விரும்பி அருள் செய்வாயாக அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டார். அடுத்தது 4வது பாடல். பன்னேர் மொழியாலை ஓர் பங்கு உடையாய் படுகாட்டு அகத்து என்றும் ஓர் பற்று ஒழியாய் தன்னார் அகிலும் நல சாமரையும் அழைத்து எற்று சிற்றாறு அதன் கீழ்கரை மேல் மன்னார் முழவும் குழலும் இயம்ப மடவார் நடமாடு மணி அரங்கில்
விண்ணார் மதிதோய் வெஞ்சமா கூடல் விகிர்தா அடியேனையும் வேண்டுதுவே. அதாவது உமையுடைய நாமம், உமை அன்னையுடைய நாமம் இங்க சொல்லப்படுகின்றது. நான் முதலே சொன்னேன், இங்க வீட்டில் இருக்கின்ற உமை அன்னையுடைய அருள் நாமம் வந்து பண்ணின் நேர்மொழியால், அதாவது அவங்களோட மொழி இசையை போன்று இனிமையானது. அதுதான் சமஸ்கிருதத்துல மதுர பாஷினி அப்படின்னு சொல்லி அந்த அன்னையுடைய நாமத்தை வந்து இந்த போற்றி சொல்றாங்க, இதை குறிப்பிடுறாங்க. பன்னேர் மொழியாலை, இசை, அதாவது இசை போன்றிய இனிமையான இந்த மொழியினை உடைய உமையன்னையை ஓர் பங்கு உடையாள். உன்னுடைய பங்குல நீனு கொண்டிருக்கின்றாய், ஒரு பாகம் உமையன்னையை வைத்திருக்கின்றார், அவள் வைத்திருக்கின்றாய். அவளுடைய மொழியோ இன்னிசை போன்று இனிமையானது. படுகாட்டு அகத்து என்றும் ஒரு பற்று ஒழியாய். என்ன இது ஒரு சிறப்பு எப்படி சொல்றாங்க, உமையன்னை ஒரு பாகம் வச்சிருக்காங்க, ஆனா அவங்க பயப்படுவாங்கன்றதெல்லாம் நீங்க கவலைப்படாம என்ன பண்றீங்க, படுகாட்டு ஒடுங்கும், அதாவது எல்லா உயிர்களும் ஒடுங்குகின்ற அந்த இடுகாட்டுல வந்து அகத்து காட்டோடு உள்ளார என்றும் ஒரு பற்று ஒழியாய் அப்படின்னு என்ன அர்த்தம், உமையன்னைக்கு மேல பற்று வச்சிருக்க, அவங்க பயப்படுவாங்கன்னு கூட நீங்க வந்து நினைக்கல, என்ன பண்ற, எப்போதும் சுடுகாட்டுல பற்று வைத்திருக்கின்றாய் அப்படின்னு நடனம் புரிந்து கொண்டிருக்கின்றாய். பெருமை போற்றி சொல்வது, எப்போதும் இடுகாட்டிலே நீ நடனம் புரிந்து கொண்டிருக்கின்றாய், அந்த பற்றினை ஒழியாதவனாக விளங்குகின்றாய். நம்ம அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், சிவமகா புராணத்துல விஷ்ணு கேட்பார் வந்து, ஏன் மயானத்துல நடனம் ஆடிட்டு இருக்க, சுடலையில அங்க நடனம் ஆடி கொண்டிருக்கின்ற காரணம் என்ன, இதை ஏன் விரும்பி நடனம் ஆடி கொண்டிருக்கின்றீர்கள் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, பேயோடு என் ஆடலை தவிராமல் இறைவன் இருக்கின்றார் அப்படின்னா, அந்த அந்த பேய் கூட்டங்கள் வந்து, ஏன்னா எல்லா உயிர்களும் இறைவன் தான் தலைவன், எல்லா கணங்களுக்கும் எல்லா உயிர் கூட்டங்களுக்கும் இறைவன் தான் தலைவன். அந்த அந்த பேய் கூட்டங்கள் வந்து மனிதர்களுக்கோ மற்ற உயிர்களுக்கோ துன்பம் தரக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தால சுவாமி என்ன பண்றாரு, நடனம் புரிந்து கொண்டு அதுங்க பாட இவர் ஆட எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆட அந்த அற்புத அந்த நடனம் ஆகுன்றது நடந்து கொண்டிருக்கின்றது, உயிர்கள் உயிரும் பொருட்டு. அதுதான் வந்து இங்க சொல்றாங்க, உமையன்னை ஒரு பாகத்தில் வைத்திருந்தாலும் நீங்க என்ன பண்றாங்க, நீங்க என்ன பண்றீங்க, இடுகாட்டில் நடனம் ஆடுவதை தவிர்க்கவில்லை, அதுல வந்து ஒரு காதல் உடையாய் அப்படின்றாங்க, ஒரு பற்று ஒழியாய், அது மேல இருக்கிற பற்று உங்களுக்கு விடவே மாட்டேங்குது, இடுகாட்டுல ஆடல் ஆடிக்கொண்டே இருக்கிறீங்க. தன்னார் அகிலும் நல சாமரையும் அலைத்து எற்றும் சிற்றாறு அதன் கீழ் கரைமேல். குளிர்ச்சியான இந்த அகில் கட்டைகளும் நல சாமரையும், அதாவது இந்த சாமரை நமக்கு தெரியும், அந்த வெண்மையா இருக்கும் முடி போல, அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ராஜாக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்திருக்கோம் நீங்களா, படத்துல எல்லாம் ராஜாக்கு விசிறுவாங்க, பெரியவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த மரியாதை பொருட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அதை விசிறுவாங்க. அது வந்து இந்த சாமரை அப்படின்னு சொல்றது கவரி மான் இருக்கு இல்லையா, அந்த கவரி மானுடைய வால், இந்த வால் முடி மயிர் அதுல இருந்துதான் வந்து இந்த சாமரை தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்றது. சாமரை குளிர்ச்சி தரக்கூடியது, அதனால வந்து அது உபச்சாரமா வந்து சுவாமிக்கும் பெரியவங்களுக்கும் அதை வந்து இப்படி வீசுவாங்கன்னு சொல்லிட்டு, அத்தகைய அந்த அதுதான் நன்மை தருகின்ற அந்த சாமரை, நலம் தருகின்ற அந்த சாமரையும் அகில் கட்டைகளையும் அடிச்சுக்கிட்டு வருது. அலைத்து ஏற்றும், அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு அது வந்துட்டு என்ன பண்ற, கரைகளை எல்லாம் அதை தள்ளி எரிந்து கொண்டே வருகின்றது சிற்றாறு அதன் கீழ் கரைமேல், கிழக்கு கரைமேல். மன்னார் முழவும் குழலும் இயம்ப, அதாவது இந்த மக்கள் எப்படி வந்து மக்கள் வளமா இருக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு வந்து பெரிய புராணத்துல காட்டப்படுகின்றது. இப்ப நிறைய வந்து மாட மாளிகைகள், கோபுரங்கள், மண்டபங்கள் உயர்வா இருக்கும். அது மட்டும் இல்லாம விழாக்கள் எப்போதும் நடந்துகிட்டே இருக்கு. நடந்துட்டு இருந்தாலே மக்கள் என்னவா இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, அறநெறியில பயணிக்கின்றார்கள், மிகுதியாக செல்வம் இருக்கின்றது. அதனால வந்து இந்த திருவிழாக்கள் ஓயாது நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றது, ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கு. அதுதான் வந்து சிறப்பு. அது இப்ப எப்படி சொல்றாங்கன்னா, இது போன்று வந்து ஆடணும், மக்கள் மகளிர் ஆடணும்னா அதாவது இசை இருக்கணும் இல்லையா, அந்த இசை வந்து சொல்றாங்க பாருங்க, மன்னார் முழவும். அதாவது மன்னார் முழவும்னா இந்த மத்தளம் இருக்குங்களா, அந்த மத்தளம் வந்து ஓசை வரணுன்றதுக்காக அது வந்து மண்ணால பூசி தயார்படுத்துவாங்க, மார்ச்சனை அப்படின்னு பேரும். அத வந்து அப்படி பூசி தயார்படுத்தினா அந்த மத்தளம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது போல மண் பூசி அந்த முழவுனா மத்தளமும் குழலும், இந்த வேய் குழலும் இயம்ப, அது வந்து ஓசை எழுப்ப, மடவார் நடமாடு மணி அரங்கி, இது மாதிரி இந்த இன்னிசை கச்சேரி நடக்குது, இந்த வாத்தியங்கள்லாம் முழங்க
பெண்கள் வந்து நடமாடுகின்ற மணி அரங்கில், மடவார்னா பெண்கள், பெண்கள் வந்து நடமாடுகின்ற மணி அரங்கில். நம்ம வந்து நம்ம தேட்டருக்கு போற எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதே போல அப்ப வந்து அரங்கம்னு இருக்கும். அங்கதான் போய் மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க, நடனம் நடக்கும், நடன நிகழ்ச்சிகள். அந்த அரங்கம் வந்து எப்படின்னா அழகா இருக்கு, ரொம்ப அழகாக அலங்கரிக்கப்பட்டு இருக்கின்றது. அது எவ்வளவு உயரமா இருக்கு அப்படின்னு சொன்னா, விண்ணார் மதித்தோய், விண்ணில இருக்கின்ற அந்த மதியை தீண்டக்கூடிய அளவு உயரமாக இருக்கின்றது அந்த ஆடல் அரங்கம். இந்த ஆடல் அரங்கத்துல பெண்கள் நடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள், இசைகள் இசைத்து கொண்டிருக்கின்றன. அவ்வாறு சிறப்பு எப்போதும் நிறைந்திருக்கின்ற வெஞ்சமா கூடலில் வீற்றிருக்கின்ற விகிர்தா, நன்மைகள் தருபவனே, அடியேனையும் விரும்பி நன்மைகள் அருள்வாயாக அப்படின்றார். அடுத்தது 5வது பாடல். துளை வெண்குழையும் சுருள் வெண்தோடும் தூங்கும் காதில் துலங்கும் படியாய், கலையே கமழும் மலர் கொன்றையினாய், கலந்தார்க்கு அருள் செய்திடும் கற்பகமே, பிள்ளை வெண் பிறையாய் பிறங்கும் சடையாய், பிறவாதவனே பெறுதற்கு அரியாய், வெள்ளை மால்விடையாய் வெஞ்சமா கூடல் விகிர்தா, அடியேனையும் வேண்டுதியே. அதாவது பாடல்ல துளை வெண்குழையும் சுருள் வெண்தோடும், சுவாமியுடைய திருச்செவியில பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து குழை அணிந்திருப்பார், ஒரு பக்கம் தோடு அணிஞ்சிருப்பார். நமக்கு தெரியும், ஏன்னா பெண்ணொரு பாகம் உடையவர், அந்த இடத்துல அந்த பாகத்துல தோடு அணிஞ்சிருப்பார், என்னுடைய ஆண் பாகத்துல குழை அணிந்திருப்பார். அதான் இங்க சொல்றாங்க துளை வெண்குழை. அதாவது வெண்குழைனா எப்படி சொல்றாங்கன்னா, இந்த சங்காலான தோட்டை தான் சுவாமி அணிஞ்சிருப்பாரு. இது காதுல அணியணும்னா அது ஓட்டை இருக்கணும் இல்லையா, அப்ப அந்த சங்குல ஓட்ட போட்டாதான் காதுல மாட்ட முடியும். அப்ப துளைனா துளையிடப்பட்ட வெண்மையான சங்கு, அதுதான் குழைன்னு சொல்றோம். அதை வந்து நீ காதில் அணிந்திருக்கின்றாய். அது மட்டும் இல்லாம சுருண்டு இருக்கின்ற வெண்மையான தோடை இன்னொரு காதுல நீ அணிஞ்சிருக்கின்ற. அப்படின்னா அம்மையும் நீதான் அப்பனும் நீதான் அப்படின்றாங்க. அம்மையும் அப்பனுமாக விளங்குகின்ற இறைவா அருள் செய்வாய் அப்படின்னு. ஏன்னா அம்மானாலே அருள் சக்தி இல்லையா, அப்ப வந்து அம்மையும் அப்பனுமாக விளங்குகின்ற இறைவா, இந்த துரு வெண்தோடும் தூங்கும் காதில் துலங்கும் படியாய். அதாவது என்னன்னா, அந்த இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, அந்த காதுல அணிஞ்சிருக்கிறதுனால காது தொங்குதான். தூங்கும்னா அந்த வந்து தூங்குனா தொங்குகின்ற காது, இந்த வடிந்த காதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவ்வாறு இறைவன் வந்து அந்த இந்த வெண்குழையும் வெண்தோடும் அணிந்திருக்கின்றாய். அவ்வாறு அந்த விளங்கும்படி வீற்றிருக்கின்ற இறைவா தன்மையனே, அதாவது கலையே கமழும் மலர் கொன்றைனா. இது வந்து எப்படின்னு சொன்னா, முதல் பாடல்ல முதல் வரியில முதல்ல துளைன்னு வருது, எல்லாம் ஒரே மாதிரி வருதுன்றதால இது 2வது வரி வந்து கலையேன்னு வருது, அடுத்தது பிழையேன்னு வருது, அடுத்தது விலைன்னு வருது. ஆனா எப்படி எடுத்துக்கணும்னா, இது வந்து கல்லையேன்னு எடுத்துக்கணும். 2வது வரி கல்லையே கமழும் மலர் கொன்றைனாய். அதாவது என்னன்னு சொன்னா, சுவாமி வந்து கொன்றை மாலை அணிஞ்சிருக்கின்றாரு. அது என்ன பண்ணுதுன்னா தெரியும், நம்ம சுவாமி அணிஞ்சிருக்கிறது ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அன்று மலர்ந்த மலர்களை தான் வந்து சுவாமி அணிஞ்சிருப்பார். அப்ப அதுல நறுமணம் வீசி கொண்டிருக்கும், தேன் ஒழுகும். அது மாதிரி இந்த தேன் மனம் கமழுகின்ற அன்று மலர்ந்த அந்த சிறப்புக்குரிய அந்த கொன்றையினை அணிந்திருக்கின்ற இறைவா, கலந்தார்க்கு அருள் செய்திடும் கற்பகமே. கலந்தார்னா அன்பில் கலந்தார்க்கு, இறைவனோடு ஒற்றுமைப்பட்டவர்களுக்கு, சிந்தையால் ஒன்றுபட்டவர்களுக்கு, அன்பினால் ஒன்றுபட்டவர்களுக்கு, அதாவது அடியார் பெருமக்களுக்கு அருள் செய்திடும் கற்பகமே இல்லையா. எந்த அடியார்களோ அன்போடு வணங்குகின்றார்களோ அவங்களோட அன்பிற்கேற்ப என்ன பண்றாரு, அருள் செய்கின்ற கற்பகம். கற்பகம்னா வேண்டுபவருக்கு வேண்டுவன எல்லாம் அருள்பவன், அதனாலதான் கற்பகம் சொல்றாங்க. கற்பக தரு போல இப்ப சொல்லப்படுது. ஏன்னா வந்து என்னன்னா, இறைவனுக்கு ஒப்புமை எதுவும் கிடையாது. கற்பகம் வரும், கேட்டதெல்லாம் தர்ற மாதிரி ஐயா நீனும் கேட்டதெல்லாம் அடியார்களுக்கு நீனு அருள் செய்கின்றாய். கலந்தாருக்கு அருள் செய்திடும் கற்பகமே. பிள்ளை சொன்ன மாதிரி பிள்ளை வெண் பிறையாய் பிறங்கும் சடையாய். அதாவது என்னன்னா, இளமதி வந்து பிள்ளை போல இருக்கு, வளர்ந்து முழுமை ஆகல. இது வந்து இளமதி 3ஆம் பிறை வந்து பிள்ளை மதின்னு சொல்லுவோம். அது ரொம்ப வந்து மெலிசா இருக்கும் அப்படின்றதுனால 3ஆம் பிறையில அப்பதான் வந்து பிறந்து வளர்ந்து வரும், அதனால அது பிள்ளை மதின்னு சொல்றோம். அது போல பிள்ளை போன்று விளங்குகின்ற அந்த வெண்மையான பிறையை வந்து விளங்குகின்ற சடையினை உடைய இறைவா, பிறவாதவனே இல்லையா. பிறவா அதாவது இறைவன் வந்து பிறப்பிலின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிறப்பிலி பிங்கக, பிறப்பிலியை பிங்கக பித்தனைன்னு சொல்லுவாங்க. நம்ம நமசிவாய பதிகத்திலேயே பார்த்தோம், பிறப்பிலியை பிங்கக பித்தனைன்னு சொல்லுவாங்க. பிறப்பில்லாதவன் அவன் தான், ஒருவன் தான்.
முதலும் முடிவும் இல்லாதவன். அப்ப பிறவாதவனே பெறுதற்கு அறியாய். உன்னை எளிமையாக அடைய முடியாது, அன்பினால் மட்டுமே அடையக்கூடியவன். அடியார்களுடைய அன்பிற்கு மட்டுமே மனம் கழிப்பவன் இறைவன். அதாவது தவத்தினால் கூட அரிதற்கு இறைவனை வந்து அடைதற்கு அரிது. அவன் செஞ்சாலும் அது இறைவன் மனசு வைக்கணும். ஆனா அடியார்கள் அன்பு வச்ச உடனே வந்துடுவார். அவ்வாறு பெறுதற்கு அரிய பெரும் பொருளாக விளங்குகின்ற சிவபெருமானே வெள்ளை மால் விடையாய், அதாவது ரிஷப வாகனத்தை உடையவனே, அது வெண்மை நிறமுடைய அந்த ரிஷப வாகனத்தை உடையவனே, அதாவது இடபத்தை வாகனமாக உடையவனே, நெஞ்சமா கூடலில் வீற்றிருக்கின்ற இறைவா, நன்மைகள் தருபவனே, அடியேனையும் விரும்பி நன்மைகள் அருள்வாயாக அப்படின்றாரு. அடுத்தது 6வது பாடல். தொழுவார்க்கு எளியாய் துயதீர நின்றாய், சுரும்பார் மலர்கொன்றை துன்றும் சடையாய், உழுவார்க்கு அரிய விடையேறி உன்னார் புறம் தீயெழ ஓடு விட்டாய், அழகார் முழவார் ஒளி பாடலோடு ஆடலரா முதுகாடு அரங்கா நடம் ஆடவல்லாய், விழவார் மருகின் வெஞ்சமா கூடல் விகிர்தா அடியேனையும் வேண்டுதி. தொழுவார்க்கு எளிய, இப்ப திருப்பி அடியார்கள் பெருமை தான் சொல்றாங்க. கலந்தார்க்கு அருள் செய்திடும் கற்பகமே, அன்போடு கலந்தவர்களுக்கு அருள் செய்திடும் இறைவான்னு சொல்றது போல இங்க என்ன சொல்றாங்கன்னா, தொழுவார்க்கு எளியா, இன்னொரு அன்போடு யாருக்கெல்லாம் தொழுகின்றார்களோ அவர்களுக்கு எளிவந்த பிரானாக விளங்குகின்றார். ஆனா திருமாலும் பிரம்மனுக்கும் இந்திரனுக்கும் மற்ற தேவர்களுக்கெல்லாம் அரிய பொருளாக விளங்குபவன் அன்போடு தொழுகின்ற அடியார்களுக்கு எளிவந்த பிரானாக விளங்குகின்றான். அதுதான் இறைவனுடைய பெரும் கருணை. இந்த எளிவந்த தன்மைதான் இறைவனுடைய பெரும் கருணையோட வெளிப்பாடு. இப்ப எளியாய் துயர் தீர நின்றாய், உயிர்களுக்கு எல்லாம் மெய் துணையாக விளங்குபவன், துயர் தீர அருள் செய்கின்ற இறைவா. நின்றாய்னா எப்போதும் துயர் தீர்க்க உரியவன் வல்லவன். நின்றாய்னா எப்போதுமே துயரை வந்து தீர்க்கக்கூடிய வல்லமை கொண்டவன் அவன் தான். அதனாலதான் திருநீலகண்டன் மற்ற தேவர்களையும் காக்கின்றவன், எல்லா தேவர்களுக்கும் தேவனாக விளங்குபவன், எப்போதும் விளங்குபவன் அவன் தான். அப்ப வந்து துயர் தீர நின்றாய், சுரும்பார் மலர்கொன்றை துன்றும் சடையாய், அதாவது வண்டுகள் சுவாமி மலர்கொன்றை முதல்ல என்ன பார்த்தோம், தேன் பொழிகின்ற அந்த மலர்கொன்றையின கூடியிருக்காருன்னு பார்த்தோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, வண்டுகள்லாம் வந்து சுரும்புனா வண்டு, அந்த வண்டுகள்லாம் மொய்க்குதான். ஏன்னா தேன் இருக்கு இல்லையா, தேன் இருக்குன்னு சொல்லியாச்சு. அடுத்தது தேனை உண்பதற்காக வண்டுகள்லாம் மொய்க்கின்றது. அது போன்ற மலர் கொண்டை தூன்றும் சடை நெருக்கமா என்ன கொண்டிருக்கார், சடையில அந்த கொன்றை மாலையை அணிந்திருக்கின்றார். அணிந்திருக்கின்ற இறைவா. உழுவார்க்கு அரிய விடையேறி, அதாவது உழவு தொழில் செய்பவர்களுக்கு அரியதாகிய விடையினை ஏறி வருகின்றார். அதாவது என்ன சொல்றாங்க, இல்ல என்ன சொல்றாங்கன்னா, விவசாயம் செய்யறதுக்கு ஏர் உழுவதற்கு காளையை கூட்டுவாங்க. ஆனா அதற்கு பயன்படாத காளையை நீங்க வச்சிருக்க, நீ அதை ஏறி வர அப்படின்னா இது வந்து இகழ்வது போல புகழ்வது. எப்படின்னு சொன்னா, உள் தொழில் செய்வதற்கு 2 வேணும், இவர் வந்து 1 தான் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது தேவர், பெருந்தேவர், பெரிய தேவர் இவர்கள். அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த உழவு தொழிலுக்கு உதவ மாட்டார், உனக்கு மட்டுமே உதவக்கூடிய அப்படி பெருமையா எடுத்து, அவ்வாறு உனக்கு மட்டுமே உதவக்கூடிய ஒப்பில்லாத ஒரு விடை மேல் ஏறி வருவாய் அப்படின்னு சொல்றாங்க. உழுவார்க்கு அரிய, உழவு தொழிலுக்கெல்லாம் பொருந்தாத ஆனா சிறப்பு பொருந்திய விடை மீது ஏறி வருகின்றார். வேரி வந்து என்ன பண்றாருன்னா, நமக்கு தெரியும் இல்லையா, திருமால் தான் வந்து விடையாக ஆக அவர் மேல ஏறிதான் அவர் வந்து அந்த திரிபுரம் இருக்கின்றார் சொல்லு. அப்ப வந்து அப்படிப்பட்ட விடை ஏறி ஒன்னார் புறம் தீயெழ ஓடு விட்டாய். பகைவர்கள், ஒன்னார் தான் பகைவர்கள் ஆகிய, அதாவது சிவ பூஜையை மறந்து சிவபக்தியை கைவிட்டு புற சமயத்தை சார்ந்த அந்த பகைவர்கள் ஆகிய தீயவர்கள் ஆகிய அந்த முப்புற அசுரர்களை தீயெழ ஓடு விட்டாய். என்ன ஓடு விட்டாய்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சிரிப்பை விட்டே என்ன பண்ண, நீ அந்த முப்புறங்களையும் எரித்தாய். அப்ப தீயெழ ஓடு வித்தாய்னா உன்னோட நகை கொண்டு, சிரிப்பு கொண்டு என்ன பண்றான், அந்த முப்புறங்களையும் எரித்து அழித்த இறைவா. அழகார் முழவார் ஒளி பாடலோடு ஆடலரா முதுகாடு அரங்கம் நடமாட வல்லாய். பெண்கள்லாம் எங்க நடனம் ஆடினாங்க, அழகான அரங்கு, உயரமான அரங்குல ஆடினாங்க. சுவாமி எங்க நடனம் ஆடுறார் பாருங்க, முதுகாடு, சுடுகாட்டையே அரங்கமாக, அந்த நிலத்திலேயே அரங்கமா கொண்டு நடமாடுகின்றார். இப்ப வந்து இப்ப என்ன பாடல் வரும், என்ன மியூசிக் அங்க பாத்தீங்கன்னா, அழகார் முழவார் ஒளி பாடலோடு ஆடலார் அரா,
முழவு ஒலி கேக்குதாங்க. அந்த ஒலிக்கேத்த சுவாமி ஆடல் அறானா எப்போதும் நடனம் ஆடிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்ப அந்த பூதங்கள் பூத கணங்கள்லாம் என்ன பண்ணுது? நாய் வந்து நேற்று கிச்சன் வரைக்கும் வந்துட்டு அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, எப்போதும் இடுகாட்டுல வந்து நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார் சுவாமி. அதுதான் ஆடல் அறானா எப்போதும் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அப்ப பக்கத்துல இருக்க அந்த அந்த பேய்கணங்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஒலி எழுப்பிக் கொண்டே இருக்கின்றது. ஒலி எழுப்பிக் கொண்டு ஒரு சிலது ஒலி எழுப்பிக் கொண்டு இருக்குது, ஒரு சிலது சுவாமி ஆடும்போது கூட சேர்ந்து ஆடுது இல்லையா, மகிழ்ச்சியோடு. அவ்வாறு வந்து எப்போதும் இறைவன் நடனத்தை இங்கே புரிந்து கொண்டிருக்கின்றார். அழகார் முழவார், முழவு நிறைய இருக்கு. அந்த முழவுகள் எல்லாம் வந்து ஒலி எழுப்ப பாட்டு பாடுது. ஒரு சில இதெல்லாம் அந்த பேய் குணங்கள் பாட்டு பாட அந்த ஆடல் எப்போதும் சுவாமி ஆடிக்கொண்டிருக்கின்றார். இதுல முதுகாட்டையே அரங்காக கொண்டு ஆடலை வந்து விடாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட இறைவன் நடமாட வல்லாய் விழவார் மருகின் வெஞ்சமா கூடல். அது மட்டும் இல்லாம இன்னும் சிறப்பு என்ன சொல்றாங்கன்னா, விழவார் மருகின், நான் பேர் சொன்னேன் இல்லையா, அதாவது மருகுனா வீதி. அந்த வெஞ்சமா கூடல்ல இருக்கிற வீதிகள்ல எப்பொழுதும் விழவு ஆறுனா விழாக்கள் நிறைஞ்சு இருக்கும். எப்போதும் விழாக்கள் நடந்து கொண்டே இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த தெருக்கள் தோறும் எப்போதும் சிறப்புக்குரிய திருவிழாக்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அத்தகைய வளம் பொருந்திய வெஞ்சமா கூடலில் வீற்றிருக்கின்ற இறைவா, நன்மைகள் தருபவனை அடியனையும் ஆண்டு அருள் செய்வாயாக. 7வது பாடல். கடமா கலியானை உரித்தவனே, கரிகாடு இடமா அனல் வீசி நின்று நடமாட வல்லாய், நரையேறு உகந்தாய், நல்லாய நறுங்கொன்றை நயந்தவனே, படமாயிரமாம் பருத்துத்தி பைங்கன், பகுவாய் எவிற்றோடு அழலே உமிழும், விடவார் அறவா வெஞ்சமா கூடல் விகிர்தா அடியேனையும் வேண்டுதுவே. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கடமா கலியானை உரித்தவனை, எல்லா பதியங்களையும் இந்த முப்புறம் எரித்தது வரும். அதிகமா அது போல யானையின் தோல் உறுத்தி போர்த்தியது வரும். இல்ல கஜசம்ஹார மூர்த்தியாக இறைவன் விளங்கிய பெருமையை சொல்றாங்க. கடமா கலியானை உரித்தவனே, அதாவது அந்த கடமா கலியானை அப்படின்னா, கடமானா மத நீரை பொழிகின்ற, தெரியும், யானை வந்து மத நீர் பொழிந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி மத நீர் பொழிகின்ற கலியானை அப்படின்னு சொன்னா பெருத்த யானை, விரோதத்துல பெருத்த யானை இல்லையா. ஏன்னா இவரை அழிக்கும் பொருட்டு தாருகா வனத்து முனிவர்கள் ஏவிய கொடிய யானை. அப்ப வந்து அது போல மதநீர் ஒழுகுகின்ற உருவத்தில் பெரிய அந்த யானையின் தோலை உரித்து திருமேனியில் போர்த்திய வன்மையுடைய இறைவா, உரித்தவனே, கரிகாடு இடமா அனல் வீசி நின்று, கரிகாடு முதுகாடு கரிகாடெல்லாம் வந்து சுடுகாட்டை இடுகாட்டைதான் வந்து குறிக்கும். அப்ப வந்து கரிகாட்டையே சுடுகாட்டையே இடமாக கொண்டு அனல் வீசி, நமக்கு வந்து காரைக்கால் அம்மையார் பாடினதுல பார்த்து இல்லையா, இறைவன் வந்து இடுகாடு நடமாடும் போது அந்த அனல் வீசி ஆடுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறப்பா சொல்லுவாங்க. அததான் இங்கே சொல்றாங்க. கரிகாடு இடமா அனல் வீசி நின்று, கையில் அனலேந்து ஆடுகின்றார். இன்னும் இறைவன் வேகமா ஆட ஆட அந்த எரி அனல் இன்னும் அதிகமாகும். அதுதான் அந்த பாவங்களை எல்லாம் போக்க வல்லது அந்த அதிகம். இந்த மாதிரி எரிய கையில வைத்துக் கொண்டு இறைவன் ஆடுகின்றார் இல்லையா. அத்தகைய ஆடலை நீ அங்கே புரிந்து கொண்டிருக்கின்றாய். நடமாட வல்லாய், நரையேறு உகந்தாய். நரையேறு அப்படின்னா வெள்ளிய வெண்மையா இடபத்தினை உகந்து ஏறுகின்றாய், விரும்பி நீ ஏறுகின்றாய். நல்லாய நறுங்கொன்றை நயந்தவனே, நல்லாய அப்படின்னு சொன்னா நல்லோனே, அதாவது சிறப்பு பொருந்திய வாசனை பொருந்திய கொன்றை மலரை திருமுடியிலும் மார்பிலும் அணிந்திருக்கின்ற இறைவா. நயந்தவனா விரும்பி சூடி இருக்கின்ற இறைவா. படமாயிரமாம் பருத்துத்தி பைங்கன், பகுவாய் எயிற்றோடு அழலே உமிழும், விடவார் அறவா வெஞ்சமா கூடல் விகிதா அடியேனையும் வேண்டுதுவே. அதாவது என்னன்னா, இந்த பாம்பு பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, 1000 தலை கொண்ட பாம்புக்குல படமாயிரமாம், அதாவது படம் 1000 கொண்ட பாம்பு. இப்படி படம் ஏற்றும் போது உச்சியில பாம்பு என்ன பண்ணும், படம் எடுக்கும் தெரியும். அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அது வந்து பகுவாய் அப்படின்னு சொன்னா வாய், அந்த 1000 தலை கொண்டிருந்தா அப்படி பாருங்க, அது வாயை திறந்தா அதுல எவ்வளோ பற்கள் எப்படி இருக்கும், கொடுமையா இருக்கும், அதோட விஷம் எப்படி இருக்கும் இல்லையா. எரி போல இருக்கும் இல்லையா, தீ போல வந்து கடுமையான விஷமா இருக்கும். ஒரு தலைனாலே அப்படி இருக்கும், இது 1000 தலை.
அப்படிப்பட்ட பாம்பை வந்து நீ ஆபரணமாக அணிந்திருக்கின்றாய் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அதாவது படம் ஆயிரம் படங்களை கொண்டதாக விளங்குகின்ற, அப்ப 1000 படம் வந்ததுன்னா அப்ப அந்த பாம்பு எப்படி இருக்கும்? பருத்த பாம்பா ஒண்ணு இருக்கும். அது துத்தி, அது அந்த பாம்பு எப்படி உச்சியில அந்த படம் எடுத்து ஆடுகின்றது. சிவந்த கண்களை, அதாவது பசிய கண்களை உடையது. இந்த மாதிரி கண்களை உடைய அந்த பாம்பு பகுவாய் அது பிளந்து, வாயை பிளந்து இருக்கின்றது. எயிற்று அந்த பல்லு, அந்த பற்கள் நிறைந்ததாக இருக்கின்றது. அந்த வாயிலேருந்து என்ன உமிழ்துன்னா அழலே உமிழ், நெருப்பை போன்ற அந்த விஷம் கொண்டதாக விளங்குகின்றது. அத்தகைய பாம்பை வந்து, அத்தகைய கயமை விடவார்னா கயமை பொருந்திய பாம்பினை ஆபரணமாக அணிந்திருக்கின்ற இறைவன். இறைவனோட பெருமையை சொன்னது. 1000 தலை கொண்ட அந்த படம் கொண்ட பாம்பு, பருத்த பாம்பு, அதோட கொடிய பற்களை கொண்டது, விஷத்தை உமிழுகின்றது. அத்தகைய கொடிய பாம்பினை நிகழனாக அணிந்திருக்கின்ற வெஞ்சமா கூடல் தலைவனே இறைவா, நன்மைகள் தரும் இறைவா, அடியேனையும் விரும்பி அருள் செய்வாயாக அப்படின்றாங்க. அடுத்தது 8வது பாடல். காடும் மலையும் நாடும் இடறி கதிர்மா மணி சந்தனமும் அகிலும் சேடன் உறையும் இடம்தான் விரும்பி திளைத்து எற்று சிற்றாறு அதன் கீழ்கரை மேல் பாடல் முழவும் குழலும் இயம்ப பனை தோழியர் பாடலோடு ஆடலரா வேடர் விரும்பும் வெஞ்சமா கூடல் விகிர்தா அடியேனையும் வேண்டுதியே. சிறப்பா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொங்கு நாட்டுல அந்த 3 வகை நிலங்களும் கலந்து இருக்கு. அதுதான் சொல்றாங்க. காடும் மலையும் நாடும். காடு அப்படின்னு சொன்னா அந்த முல்லை, நிறைய காட்டு பகுதியும், நம்ம சொன்ன கொங்கு நாடு கோயம்புத்தூர் பக்கம் காடுகள் நிறைஞ்சதா இருக்கு. அதாவது மலைகள் நிறைய குறிஞ்சி நீளம் சொல்லும், மலைகள் நிறைஞ்சதா இருக்கு. அதுக்கப்புறம் நாடும், அதே வயல் சார்ந்த இடங்கள், மருதம். இது வந்து 3 திணைகளும் கொண்டிருக்கு. இந்த மாதிரி 3 வகை நிலங்களும் கொண்டதாக கொங்கு நாடு விளங்குகின்றது. இந்த 3 ஃபர்ஸ்ட் வந்து இது வழியா வந்து அந்த சிற்றாறு பாய்கின்றது. இந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த நாடெல்லாம் கடந்து அந்த சிற்றாறு வருகின்றது. இடறி கதிர்மா மணி என்னென்ன எடுத்துட்டு வருது? இந்த வகை நிலங்களை எல்லாம் கடந்து கொண்டு வரும்போது என்னென்ன எடுத்துட்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒளி வீசுகின்ற சிறந்த மணிகளையும் சந்தன மரங்களையும் அகில் கட்டைகளையும் எடுத்துட்டு வருது. எப்படி வருது, எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, சேடன் உறையும் இடம்தான் விரும்பி. இது 2 அர்த்தம் எடுத்துக்கலாம். இங்க சேடன் அறிவில் சிறந்தவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து இந்த பதிகத்துக்கான என்ன போட்டிருக்காங்கன்னா, இது வந்து எப்படி வருது, எவ்வளவு வேகமா வருதுன்னா நிலத்தை வந்து அரிச்சுக்கிட்டே வருதான். அப்ப எப்படி இருக்குன்னா பாக்குறது நேரம் வந்து பாதாள லோகத்துக்கு வந்து புகறது போல அவ்வளவு வேகத்தோடு வருது அப்படின்றாங்க. வந்து இந்த சேடன் அப்படின்னு சொன்னா பாதாள உலகின் அரசன். அந்த அரசனை வந்து போய் பார்க்கணும், கடலை போய் பார்க்க விரும்பாம, ஏன்னா நதிகள்னாலே கண்டிப்பா கடல்ல போய் சேரும். கடலை போய் சேர்றது விரும்பாம பாதாளத்துக்கு போகணும் அப்படின்றது போல வேகமாக அந்த மண்ணை அரித்து கொண்டு வருகின்றது. பாதாள உலகத்துக்கு போகும் அளவுக்கு மண்ணை அரித்து கொண்டு வேகமாக வருகின்றது. அந்த பாதாள அரசனை, சேடன்றது பாதாள அரசனை காண்பதற்காக இந்த பொருட்களை தள்ளி கொண்டு சிற்றாரானது நிலத்தை அரித்து கொண்டு வருகின்றது அப்படின்னு சொல்றாங்க. சேடன் உரையும் இடம்தான் விரும்பி, சந்தனமும் அகிலும் சிறந்த மணிகளையும் சேடன் உரைகின்ற அந்த இடத்தை காண்பதற்காக விரும்பி வேகமா வருகின்றது. ஒருமுறை வீழ்த்துக் கொண்டு வருகின்றது, பொருட்களை ஏற்றிக்கொண்டே வீசிக்கொண்டே வருகின்றது சிற்றாறு அதன் கீழ்கரையில் வீற்றிருக்கின்ற இறைவா. இந்த சிறப்பு எப்படி சொல்றாங்க என்னன்னா, பாடல் முழவும் குழலும் இயம்ப, பாடல் ஒலிக்கின்றது. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் இசை இருக்கணும், அந்த இசைக்கேற்ற பாடல் இருக்கணும், பாடலுக்கேற்ற ஆடல், இது 3ம் பொருந்தி இருக்கணும் இல்லைங்களா? அப்ப வந்து எப்படி சொல்லுனா அப்படின்னு சொன்னா, பாடல் முழவும், அதாவது பாடுகின்றார்கள், அப்ப முழவு ஒலி கேட்கின்றது, குழல், அதாவது அந்த குழல் இசை கேக்குது. இதுக்கெல்லாம் ஏற்ற போல வந்து என்ன பண்றாங்கன்னா, பனை தோழிய மூங்கில் போன்ற தோள்கள், இல்லையா? பெண்களுடைய தோள்களுக்கு வந்து சிறப்பு என்னன்னா மூங்கில் போன்ற தோல் வந்து சிறப்புன்னு சொல்லுவாங்க, அழகுன்னு. அது போல இந்த இசைக்கேற்ற அந்த பாடலுக்கேற்ற அந்த நடனம் புரிகின்ற அந்த பெண்கள் வந்து மூங்கில் போன்ற அழகிய தோளினை உடையவர்கள். அவங்க வந்து பாடலோடு ஆடலை அங்கே வந்து நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அரங்குல அந்த பாடலும் ஆடலும் எப்போதும் அறாம நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். அத்தகைய விழாக்கள் நிறைந்திருக்கின்ற சிறப்பு வாய்ந்த வெஞ்சமா கூடல்ல இருக்கின்ற இறைவா,
அந்த ஊர் எப்படிப்பட்டனா வேடர் விரும்பும் வெஞ்சமா கூடல். இங்க வேடர் அப்படின்னு சொன்னா கொங்கு நாட்டுல வந்து அந்த வேடர்கள் அதிகமா இருப்பாங்க அப்படின்னு ஒரு அர்த்தமும் எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து திருவேடத்தார், அடியார் பெருமக்கள், இறைவனுடைய அடியார் பெருமக்கள் உன்னை விரும்பி வந்து வழிபடுகின்றார்கள். அத்தகைய திருவேடத்தார் விரும்பும் வெஞ்சமா கூடலில் வீட்டிருக்கின்ற இறைவா, நன்மைகள் தரும் இறைவா, அடியேனையும் விரும்பி அருள் செய்வார். வேண்டுது என வேண்டி எனக்கு அருள் செய்வாயாக. விரும்பி அருள் செய்வார். ஏன்னா சுவாமி விரும்பி அருள் செய்ததான் நிறைய செய்வார் இல்லைங்களா? அப்ப வந்து தவத்துக்காகவும் ஒரு பலன் கருதியோ நம்ம செஞ்சோம்னா அந்த செய்த நன்மை கேட்டுதான் தருவார். அன்பர்களுக்கு எல்லையில்லாத கருணையும் அருளையும் வழங்குவார். அதனால விரும்பி அருள் செய்வாயாக அப்படின்னு சுவாமி சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் விண்ணப்பிக்கின்றார். 9வது பாடல். கொங்கார் மலர் கொன்றையந்தாரவனே, கொடுகொட்டி ஓர் வீணை உடையவனே, பொங்கு ஆடரவம் புனலும் சடைமேல் பொதியும் புனிதா, பனம் சூழ்ந்து அழகார் தூங்கார் புனலுள் பெய்து கொண்டு மண்டி திளைத்து ஏற்று சிற்றாறு அதன் கீழ் கரைமேல் வெங்கார் வயல் சூழ் வெஞ்சமா கூடல் விகிர்தா அடியேனையும் வேண்டுதியே. அதாவது சுவாமி இந்த கொன்றைதான் 2-3 இடத்துல வருது. முதல்ல பார்த்தோம் இந்த தேன் வந்து துளிர்க்கின்ற அந்த மலர் கொன்றை அணிந்தவன் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் வண்டுகள் மொய்க்கின்ற மலர் கொன்றைன்னு பார்த்தோம். இப்ப வந்து கொங்கார்னா, கொங்குனா மனம் வீசுகின்ற அந்த தேன் மனம் வீசுகின்ற அந்த மலர் கொன்றையினை, கொன்றையந்தார், தார்னா மார்பில் அணிகின்ற மாலை. அப்ப வந்து மார்பில் அணிந்திருக்கின்ற இறைவா, கொடுகொட்டி ஓர் வீணை உடையவனே இல்லையா? அதாவது கொடுகொட்டின்றது ஒரு இசை வாத்தியம், அதுவும் வந்து ஒரு வீணை, ஒப்பில்லாத வீணையை உடைய இறைவா. வீணையை மீட்டிக் கொண்டு பாடுவார், நமக்கு தெரியும் இல்ல? உள்ளாலப்பன் பாடிக்கொண்டு இந்த தாருகாவனத்துக்கு வரும்போது சுவாமி வராருன்னு சொன்னோம். ஒரு வீணை, ஒப்பில்லாத ஓர் வீணை, ஏன்னா சுவாமி வாசிக்கிறதுனால அது ஒப்பில்லாத ஓர் வீணை உடையவனே, பொங்கு ஆடரவும் புனலும் சடைமேல் இல்லையா? திருமுடியில என்ன வச்சிருக்காரு? பொங்கு, அதாவது என்ன அரவம், அதாவது சீற்றமிக்க அரவ பாம்பனின் வந்து திருமுடியில சூடி இருக்க, சினமிக்க ஆடுகின்ற அந்த அரவத்தினை நீனு சூடி இருக்கின்ற. அது மட்டும் இல்லாம புனலும் கங்கையையும் நீ என்ன பண்ணிருக்க? சடைமேல் வைத்திருக்கின்ற. இது அருள், அதாவது தன்னை சரணடைந்தவர்களுக்கு அருள் செய்யும் தன்மைதான் சந்திரனை வந்து சூடி இருக்கின்றது இல்லைங்களா? அதே போல கங்கை எதுக்கு சூடி இருக்கார் அப்படின்னு சொன்னா உலகத்தை காக்கும் பொருட்டு. அந்த 1000 முகத்தோட வந்த அந்த கங்கையை வந்து ஒரு திவலையாக்கி என்ன பண்றாரு? முடியில வைக்கிறது. அதே போல வந்து அரவம்ன்றது ஒப்பில்லாத இறைவனுடைய ஆற்றலை குறிப்பதற்காக. அப்போ பொதியும் புனிதா, அப்போ பொதிந்திருக்கின்றது அந்த கங்கையானது திருமுடியில் பொதிந்து இருக்கின்றது. அத்தகைய பெருமைக்குரிய புனிதனே, கங்கையை திருமுடியில வச்சிருக்கிற புனிதனே, புண்ணிய மூர்த்தியே இல்லையா? அது மலங்களால் பற்றப்படாதவனே, புனம் சூழ்ந்து அழகார். அதாவது இங்க புனம்னா விவசாய நிலங்கள். இந்த ஊரை சொல்றாங்க, அந்த வெஞ்சமா கூடல் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா விவசாய நிலங்கள் சூழ்ந்து இருக்கின்றது. அழகார் துங்கார் புனலுள் பெய்து கொண்டு மண்டி. இந்த வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த விவசாய நிலங்கள்லாம் வளப்படுத்துவதற்காக அந்த புனல் வருகின்றது. அது பெருமை பொருந்திய, துங்கார்னா வந்து பெருமை உடையதாக வந்து இந்த சிற்றாறு வந்து வழியில இருக்கிற பொருட்கள் எல்லாம் பெய்து கொண்டுனா வழியில இருக்கிற பொருட்களை எல்லாம் சேகரித்து கொண்டே நெருக்கமாக வந்து சுழன்று கொண்டே வந்து அந்த பொருட்களை மற்ற இடங்களில் வந்து வீசிக்கொண்டே வருகின்றது. அந்த சிற்றாரோட கீழ்கரை மேல வெங்கார் வயல் சூழ் வெஞ்சமா கூடல் இல்லையா? விருப்பம் மிகுந்த, நமக்கு நன்மை தருகின்ற அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இன்னும் வெப்பம் மிகுந்த அந்த வயல்கள் சூழ்ந்து இருக்கின்ற வெஞ்சமா கூடலில் வீட்டு இருக்கின்ற விகிதா, நன்மைகள் தருபவனை அடியேனையும் விரும்பி அருள் செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் வைக்கின்றார். அது 10வது பாடல், ஒப்பில்லாத அருள் திருப்பாடல். வஞ்சி நுண் இடையார் மயில் சாயல் அன்னார் வடிவேல் கண் நல்லார் பலர் வந்து இறைஞ்சும் வெஞ்சமா கூடல் விகிர்தா அடியேனையும் வேண்டுதியே என்றுதான் விரும்பி வஞ்சியாது அளிக்கும் வயல் நாவலர்கோன் மணப்பகை அப்பன் வன்தொண்டன் சொன்ன செஞ்சொல் தமிழ் மாலைகள் 10ம் வல்லார் சிவலோகத்து இருப்பது திண்ணமன்றி. ஒப்பில்லாத பதிகம் பாருங்க. இறைவன் திருவள்ளால நமக்கு சிந்திக்க அருள் கிடைச்சிருக்கு. வஞ்சி நுண் இடையார்,
இந்த பெண்களை முதல்ல சொன்னாங்களா, அதே போல இங்க திருப்பியும் சொல்லியிருக்காரு. வஞ்சி கொடி போன்ற மெல்லிய இடையினை உடைய பெண்கள். பெண்களுக்கு கொடி போன்ற இடைதான் அழகு. அப்ப அது அது அந்த அந்த மெலிந்து இருக்கிறது எப்படி இருக்குன்னா, வஞ்சி கொடி போன்று நுண்ணிடை மெல்லிய இடையை உடையவர்கள். அது மட்டும் இல்லாம மயில் சாயல் அன்னார், மயிலுடைய அந்த சாயலை கொண்ட அழகிய தோற்றத்தினை உடையவர்கள். வடிவேல் கண்ணார், அது மட்டும் இல்லாம கண் ஒளி மிகுந்ததாக கூறியதாக இருக்கும். அத்தகைய கண்களை உடைய பெண்கள் பலர் இறைஞ்சுகின்ற வெஞ்சமா குடலில் வீற்றிருக்கின்ற நன்மைகளை அருளும் இறைவா, அடியேனையும் வேண்டுதியே, என்னையும் விரும்பி அருள் செய்வார் என்று நான் விரும்பி அன்போடு உன்னை பாடினேன். பாடினது யாருன்னா, வஞ்சியாது அளிக்கும் வயல் நாவலர்க்கும். இந்த வஞ்சியாது அளிக்கும் சொன்னா எப்பொழுதும் இல்லைன்னு சொல்லாம வளம் தருகின்ற. வஞ்சித்தல்னா வஞ்சனை செய்தல். அப்படி வஞ்சனையே இல்லாம எல்லை இல்லாம நன்மைகள் அளிக்கின்ற வயல்கள் கொண்ட திருநாவலூர் அரசனாகியன்னு எடுத்துக்கலாம். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை வணங்கினா வஞ்சியாது அருள் செய்வார், வளம் தருவார், அந்த ஒரு அர்த்தமும் எடுத்துக்கலாம். இதுதான் சிறப்பா இருக்கும். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய திருவடியை வணங்கினா அது தப்பாமல் பேரருள் தரும். அதுதான் உண்மை. அதான் இங்க சொல்றாங்க, வஞ்சியாது அளிக்கும். தன்னை வணங்குபவர்களுக்கு பேரருளை வஞ்சிக்காமல் வாரி வாரி வழங்குகின்ற வயல்களை உடைய திருநாவலூரின் அரசனாகிய யார் மேலும் என்ன சொல்றாரு, வனப்பகை அப்பன் இல்லையா, போட்புலி நாயனாருடைய அவர் தன் மிகுந்த பக்தியினால, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடி கீழ் கொண்ட பக்தியினால தன்னுடைய பெண்களை சிங்கடியார் வனப்பகையார் 2 பேரையும் கொடுத்து அடிமைகளாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாரு, பெருங்கருணையோட தன்னுடைய தொடைமேல் இருத்தி உச்சி முகர்ந்து என்ன பண்றாரு, என்னுடைய பெண் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு இல்லையா. வேண்டுவதெல்லாம் கொடுத்து அருள் செய்வார். அதனால அதை பதிகத்தில் வைத்து அருளுகின்றார். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வஞ்சியாது இவ்வாறு இறைவனை வேண்டி வஞ்சியாவது பேரருளை வழங்குகின்ற வயல்கள் சூழ்ந்து திருநாவலூரின் அரசனாகியவன், மேலும் வனப்பகையின் அப்பனாகிய வன்தொண்டர். இங்க வன்தொண்டர்னா இறைவனால் வெளிந்து ஆட்கொள்ளப்பட்டவர் அப்படி எடுத்துக்கணும். ஏன்னா வன்தொண்டர் நாமத்தை அப்பதான் சுவாமி சொன்னாங்க. என்னோட வன் சொற்களை சொல்லி வன்தொண்டன் என்னும் நாமம் பெற்றார். இப்ப இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட வனப்பகையின் அப்பனாகிய திருநாவலூர் கோனாகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள் குறிக்கிற வன்தொண்டன் சொன்ன இந்த செஞ்சொல் செம்மையான சொற்கள் இல்லையா. ஏன்னா சிவலோகத்துக்கே சேர்க்கின்ற இந்த செம்மைனாலே சிவநெறிதான். சிவநெறியை தருகின்ற இந்த சொற்களால் ஆன தமிழ் மாலை, இந்த செஞ்சொல்லான சொற்களால் இணைக்கப்பட்ட இந்த தமிழ் மாலையினை, இந்த 10 பாடல்களையும் வல்லார், இதை யார் பொருள் உணர்ந்து சிந்தித்து இறைவன் திருவடியையும் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடியையும் வணங்கணும் சேர்த்தே. அப்படி இதை பொருள் உணர வல்லார், உணர்ந்து வழிபட வல்லார், சிவலோகத்து இருப்பது திண்ணம் அன்றே. இவ்வாறு இதனை உணர்ந்து வழிபடுபவர் இறைவன் வீற்றிருக்கின்ற ஒப்பில்லாத சிவலோகத்தில் இருப்பது திண்ணம் அன்றே, உறுதின்றார். இப்படி திருஞான சம்பந்த பெருமான் ஆணைன்னு சொல்வார். அது உறுதியை குறிப்பதற்காக ஆணைன்னு சொல்வாரு. இங்க அதே போல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவ்வாறு இப்படி பாடப்பட்ட, அதாவது இத்தகைய அழகுடைய வஞ்சி கொடி போன்ற இடையினை உடைய மயிர் போன்ற சாயலினை உடைய கூறிய கண்களை, ஒளி பொருந்திய கண்களை உடைய பெண்கள் எல்லாம் ஏற்றும். என்ன சொன்னாலே கல்யாண சுந்தரேஸ்வரர், கல்யாண வரமருளும் தலம், அது இங்க குறிப்பிடப்படுகிறது பாருங்க. அவ்வாறு வீற்றிருக்கின்ற இறைவா, வெஞ்சமா கூடவே வீற்றிருக்கின்ற இறைவா, என்னையும் விரும்பி அருள் செய்வா என்று விரும்பி நான் பாடினேன். நான் யாரு அப்படின்னு சொன்னா, வஞ்சியாது அளிக்கும் வயல்களை நிறைந்த திருநாவலூர் கோன் வனப்பகையப்பன், இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட வன்தொண்டன். நான் சொல்லிய இந்த செஞ்சொற்களால் பிணைக்கப்பட்ட இந்த தமிழ் மாலையை, இறைவனுக்கு சாற்றிய மாலையை யார் உணர்பவர்களோ, வணங்குபவர்களோ, போற்றுபவர்களோ, அது 10 வல்லவர்கள் யாரோ அவர்கள் சிவலோகத்து இருப்பது திண்ணம் அன்றே, உறுதி. உறுதின்றாரு. அப்ப இதுக்கு மேல அப்பீல் இல்லை. பாடல்களை சிந்தித்து வணங்க வல்லவர்கள் சிவலோகத்து சேர்வார்கள், அது உறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு பதிக பயன் சொல்லி முடிக்கிறார். ஒரு அற்புதமான அருள் திருப்பதிகம். இறைவன் திருவருளால் இதை சிந்திக்க பெற்றோம். இறைவன் திருவருள் கூட கற்குடி மலை, அந்த திருமலையில வீற்றிருக்கின்ற இறைவனை போற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பாடிய அருட்பாடலை அடுத்த வகுப்பில் இறைவன் திருவருளினால் சிந்திப்போம் என்று கூறி கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை
விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். புலவர் ஐயா புலவர் ஐயா பேசட்டுங்கய்யா. பேசுறீங்க. அந்த சிவலோகத்தில் இருப்பது திண்ணமன்றே என்பது வந்து ஒரு ஆணையிட்ட பதியம் என்று அது போல வந்து ஒப்பிட்டுக்கூடியது மிகவும் சரியான ஒரு நல்ல கருத்து. ஐயுற வேண்டாம் என்று சொல்லுவார். அங்க வந்து ஐயுற வேண்டாம் என்று சொல்லி வேண்டோல் உமை வெங்காட்டு முக்குளர் அவர்தமை தோயாவாம் தீவினே என்பது ஐயுற வேண்டாம் என்று சொல்வதே வந்து ஆணையிட்டு உரைப்பது. இதே போல நிறைய திருப்பதிகங்கள்ல திருக்கடைக்காப்புல அந்த குறிப்புகள் வந்து அற்புதமாக சொல்லியிருப்பார். அது போல இந்த திண்ணமன்றே என்பதற்கு இந்த பொருளை நீங்கள் இந்த உயர்ந்த பொருளை எடுத்து மிகவும் அற்புதமாக இருந்தது. இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இந்த யாருக்காகனா இது நமக்காக தான் வந்து இது வேண்டுறாரு. முக்கியமா வீர்தா அடியேனியும் வேண்டுகிறே என்றால் முன்னதாகவே பெருமான் வந்து இவரை ஆட்கொண்டு விட்டார், புதிதாக ஆட்கொள்ள வேண்டியதில்லை. அங்க இதுக்கு வரும்பொழுது ஆரூருக்கு வரும்பொழுது கரையும் கடலும் மலையும் காலையும் மாலையும் எல்லாம் உரையில் விரைவி வருவான் ஒருவன் ருத்திரலோகன் வரையின் மடமகள் கேள்வன் வானவர் தானவர்க்கெல்லாம் அரையன் இருப்பது ஆரூர் அவர் எம்மையும் ஆள்வரோ கேளீர் என்று இந்த அடியார்களை பார்த்து உணவுவதாக வரும். அவர் முன்னதாக ஏற்றுக்கொண்டு விட்டார். உபச்சார வழக்காக அப்படி சொல்லுவது. இந்த பதியத்தை நாம் படிக்கக்கூடியவர்கள் எல்லாம் நாம் வந்து இந்த பதியத்தில் புரிந்து இறைவனிடம் வந்து வீரதன் என்றால் வேறுபட்ட குணங்களை உடையவன், மாறுபட்ட, அதே போல தண்ணியல் வெம்மை நான் சொல்றோம் இல்லையா, அதே போல பிச்சை உண்ணி அவருக்கு சொத்து என்னடனா உலகங்கள்லாம் உடையான். இதெல்லாம் வந்து வேறுபட்டது. குற்றம் நீ குணங்கள் நீ கூடலாளவாய் ஞானசமுதர். இதெல்லாம் வீரதன் என்ற சொல்லுக்கு மாறுபட்ட குணங்களை எல்லாம் உடையவன் என்றது பொருள். இப்படிப்பட்ட மாறுபட்ட வந்து குணங்களை வைத்து கொண்டு இந்த உலகத்தை இயக்கக்கூடிய பெருமானே என்னையும் வந்து நீ எனக்கும் அருள் செய்வாயா என்று சொல்லி அங்கே உரையாசிரியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அருணை வடிவேல் முதலியாரு அதாவது சீரடியாருங்கிறது உலகில் அதில் இருந்தோம் இல்லற வாழ்க்கையில் இருந்தோம். உலகில் மட்டுமல்ல இல்லற வாழ்க்கையில் இருந்து நீங்கி இறைவன் தொண்டே செய்வார் சீரடியார் என்கின்ற ஒரு பொருள் கொடுத்திருக்காங்க. நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவரை விட வந்து உயர்ந்த உரையாசிரியரே இல்லை. ஆனால் உரையாசிரியர் சொல்லுவதையே அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டாம். நமக்கு இன்னும் ஒரு அறிவு கொடுத்துருக்காருல சாமி, ஒரு ஞானம் கொடுத்துருக்காருல, இதை வைத்து நான் வந்து சிந்திக்க வேண்டும். இப்போ அவர் என்ன சொல்றாரு, சீரடியார்னு. இந்த அம்மா கூட ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னாங்க, அனைத்து சீரடியார்கள் என்று சொல்லி இன்னைக்கு தொடங்கினாங்க. மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. எப்பொழுதும் அப்படி சொல்லுவாங்க போல் இருக்கு. இந்த சீரடியாருக்கும் இவர் வந்து இங்க வந்து விளக்கம் கொடுக்கிறார். கடைசி தொடரில் வந்து வெஞ்சமா கூடலில் எழுந்திருக்கின்ற வேறுபட்ட இயல்பை உடையவனே அடியேனையும் உன் சீர் அடியாருள் ஒருவராக வைத்து விரும்பியருள் என்று சொல்லி அந்த தொடருக்கு அந்த பொருள் சொல்லிட்டு குறிப்புரையில வந்து உலகியல் இருந்தும் இல்வாழ்க்கையில இருந்து நீங்கி இறைவன் தொண்டே செய்வார் சீரடியார் என்று சொல்லி ஒரு பிரம்மச்சாரிய விரதங்களை வந்து மேற்கொள்ளக்கூடியவர்கள் தான் சீரடியார் என்பது வந்து ஏற்புடையதல்ல. இதுல என்னன்னா பாத்தீங்கன்னா, அழகில் சீர் நம்பர் ஆரூரர் பாடிய என்று சொல்லி அழகில் சீர் நம்பி ஆரூர் பாடின்னு நம்பி ஆரூருக்கு அந்த சீர் என்ற சொல்லை வந்து இங்கே சேக்கிடார் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து அன்பின் வந்து எதிர்கொண்ட சீரடியார் அவர் கேளா. இந்த சுந்தரமூர்த்தி சாமிகள் அங்கே வரும்பொழுது அங்கே மிக்க சீரடியார்கள்லாம் அவர் எதிர்கொண்டு வரவே இருக்கிறார்கள். அதில் வந்து எல்லாம் திருமணம் செய்தவர்கள் செய்யாதவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. குணம் பேசி குளம் பேசி கோதில் சீர் புகழனார். கோதில் சீர் எந்தவித குற்றமும் இல்லாத சீர்களை உடைய புகழனார் என்று சொல்லி நம்ம நாவரசர் தந்தை வந்து சொல்றாரு. அப்போ இல்லறத்துல தான் அவர் இருக்காரு. செப்பரும் சீர் அப்பூதி அடிகள் உருவர். சொல்வதற்கே வந்து சொல்ல முடியாத அளவுக்கு உள்ள சீர்களை பெற்ற அந்த அப்பூதி அடிகள் வாழக்கூடிய அந்த திருத்தலம் என்று அவருக்கு ஒரு மனைவி இருக்காரு. அவங்களெல்லாம் வணங்க வைக்கிறார். பிள்ளை இருக்காருல்ல. சீர்திகழும் பாண்டி தேவியார், பாண்டிமாதேவி சீர்திகழம்னு சொல்றாங்க. மங்கையர்க்கரசியருக்கு கணவர் இருக்காரு, இல்லறத்துல இருக்காங்க. ஏதமில் சீர் சிவபாத இறுதியர், சிவபாத இறுதியர் ஞானசம்பந்தருடைய தந்தை அப்படி இருக்காங்க. அதனால இந்த சீரடியார் என்பதற்கு வந்து பொருள் வந்து அவர் வந்து இந்த துறவு மேற்கொண்டவர் என்று அவர்கள் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது வந்து ஏற்புடையதாக. அதற்காக தான் நம்ம வந்து அதுபோல பெரியவர்களை வந்து மறுக்கும் பொழுது தக்க உதாரணங்களை நாம் வந்து காட்ட வேண்டும். சும்மா அவர் சொல்றது செயலாம் சொல்லக்கூடாது. அவங்கெல்லாம் பெரியவங்க, அவங்கெல்லாம் நமக்கு கண்ணை திறந்து விட்டாங்க. இல்லைன்னா நமக்கு எதுவுமே தெரிஞ்சு இருக்காது. ஒவ்வொரு பாடலுக்கு பொருளை தேடும் பொழுது இந்த சங்ககால நூல்கள்லாம் வந்து பல சொற்பதங்களை எல்லாம் வந்து ஒப்பிட்டு பார்த்து அப்படிலாம் தேர்ந்தெடுத்து நமக்கு கொடையாக கொடுத்திருக்கார்கள். மதிக்கத்தக்கவர்கள்.
அவர்களுக்கும் சில சமயம் வந்து பெரிய பெரிய உரையாசிரியர்களுக்கு வரும். நாமும் வந்து சிந்திக்கணும், நமக்கு இறையர்கள் இதெல்லாம் கிட்டணும். இப்போ அந்த சீரடியார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இது வந்து பார்க்கணும். நமக்கு வந்து திருக்கூட்ட சிறப்புல அடியார் இலக்கணம்லாம் குறித்திருக்கு. பல இடங்கள்லயும் அந்த நாயன்மார்கள் வரலாறுலேயே அடியார்களுடைய இலக்கணம் தான் குறித்திருக்கு. நாம் வந்து ஒரு நாம் வந்து அடியார்களை வந்து பயில்கிறோம். ஒருவரை வந்து பலவாறாக எவ்வளவு வந்து அதாவது சிவ திருப்பணிகள் செய்யக்கூடியவர்கள், ஞான விளக்கங்கள் சொல்லக்கூடியவர்கள் இப்படி இருப்பார்கள். வாழ்க்கை வேறா இருக்கும், இங்கே சொல்லக்கூடியவர்கள் தான் பலர் அப்படிலாம் இருக்காங்க. ஒருவரை வந்து நாம் வந்து இறைவன் நம்மிடம் வந்து அணுகி செய்தார்னா இறைவன் வந்து தான் கொடுப்பார். ஒரு மெய்யடியாரை வந்து கொடுக்கறதுன்னா உங்களுடைய தவம் இருந்தால்தான் கிடைக்கும். பல காலம் நாங்கள்லாம் வந்து சில இடங்களில் போய் காலில் விழுந்து அவங்க ஆசி கிடைக்குன்னு போனோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்மோட மோசமானவர்களாக இருக்கிறார்களே, நமக்கு ஏதோ அறிவு இருந்ததுன்னு அவங்கள்ட்ட போனோன்னு. ஒரு மெய்யடியாரை வந்து இறைவன் வந்து அணைச்சா இறைவனுடைய கொடையாக வந்து ஒரு பொற்கிண்ணம் போல நினைக்கணும். அவங்கள வந்து எந்த நேரத்திலையும் அவங்களுக்கு ஆட்பட்டு விட்டோம்னா அவங்கள ஆராய்ச்சி பண்ணணும். முதல்ல பல கோணங்களிலே ஆராய்ச்சி பண்ணி அவர்களுடைய குணங்கள், அவர்களுடைய தன்மைகள் எல்லாவற்றையும் வந்து இறைகுணத்தை ஒத்த குணங்கள்லாம் இருக்கு என்று சொன்னால் அப்படிப்பட்டவரை வந்து இறைவன் அடையாளம் காட்டி விட்டால் நம்ம வந்து வாழ்நாள் பூரா அவர்களுக்கு அடிமையாக அந்த அடிமை திறமை நம்ம வந்து இறைவனை நோக்கி ஏற்று விடுங்கிறது தான் வேலை குறும்ப நாயனார், அப்பூதி அடிகள் நாயனார், சோமாசிமார நாயனார், கணநாத நாயனார்லாம் அவரவர்கள் இந்த ஆச்சாரியர்களையே வந்து மனத்தில் கொண்டு எளிதாக வகையில வந்து இறைவனை அடைந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தூக்கி எறிந்து விடக்கூடாது. திடீரென்று வந்து நன்றாக பழகுவது, அவர்களிடம் வந்து எல்லா வந்து அவருடைய ஞானத்தை எல்லாம் வந்து கிரகித்து கொள்ள வேண்டியது. ஒரு நாள் வந்து வேண்டாம் என்று தன்னுடைய நலனையே கருதி வேறு யாரும் நலன் இல்லாமல் அவர்களுக்கு இடர் வரும் என்று கூட சிந்திக்காமல் எல்லாம் விலகி விடுகிறார்கள். அப்படிப்பட்ட இயல்பு உடையவர்கள்லாம் நிறைய நான் வந்து கடந்து வந்த பாதையில நெடிய பாதையில நான் பார்த்திருக்கிறேன். அதுதான் இந்த சீரடியார் என்பதற்கு ஒரு அற்புதமான பொருள். அடுத்தது வந்து நல்லா பண்ணாங்க. இந்த மாளிகை, கோபுரம், மண்டபம், மஞ்சதழை, மேகம் வந்து விளங்குறாப்புல இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஊருக்கு போயிருக்கு, அதெல்லாம் இல்லை. ஒரு சிறிய கிராமத்தில் ஆற்றோரம் தனியாகத்தான் அந்த ஆலயம் இருக்கிறது. இந்த ஈரோட்டு அந்த கொங்கு நாட்டு பெருமக்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக எடுத்து கட்டப்பட்டு போற்றி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இப்போ வந்து வெஞ்சமா கூடல் விகிர்தா அடியனையும் வேண்டுதியே என்று தான் விரும்பின்னு கடைசியில கொண்டு போய் பாடுறாரு. இப்போ திருக்கடைக்கு அப்போ இந்த அம்மா நல்லா அதுக்கு வந்து விளக்கம் சொன்னாங்க. அதாவது அந்த இதை வந்து எதற்காக சொல்றாருன்னா அடியேனையும் வேண்டுதியல் என்று சொல்லி இந்த பாடலை அமைத்து நாம வந்து இந்த உலகம் உள்ளளவும் தொடரக்கூடிய நமக்காக பாடியிருக்கார். நீ இப்படி வந்து பாடு, வெஞ்சமா கூடுதல் விகிர்தா அடியேனையும் வேண்டுகொள்ள. இந்த அடியேனை என்பது நான் வந்து இந்த பாடலை பாடி அங்கே இறைவனை போற்றும் போது நம்மை வந்து அங்கே பொருத்தி கொண்டு பாடும்படியாக இந்த ஆச்சாரியார் ஒரு கொடையாக நமக்கு அமைத்திருக்கிறார். இதே போல பல திருப்பதியங்கள் இருக்கு. இதை ஒற்று நோக்கி, ஏன்னா அவருக்கு எல்லாமே கொடுத்துட்டார். அவர் தான் தடுத்து ஆட்கொண்டு அவருக்கு என்னென்ன வேணுமோ, பொண்ணு பொருள் என்னென்ன வேணுமோ எல்லாமே தானே கொடுக்குறாரு. அவர் எப்படிலாம் காத்து வருகிறார். அவர் இன்னும் புதிதாக அடைய போறதில்லை. இது நமக்காக ஒரு ஆச்சாரியார், நீங்கள் இப்படி வந்து வெஞ்சமா கூடல் இருக்கக்கூடிய விகிர்தனே, மாறுபட்ட குணங்களை எல்லாம் உடையவனே, பல பல வேடமாகும் பரனே, எம்மையும் ஏன்றுகொள் என்று சொல்லி அப்படியாக வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் பெண்களோட எழில் நலத்தை வந்து 3வது பாடல், 6வது பாடல், 10வது பாடல் இதெல்லாம் இறைவனோட அருள்கொடை தான். இது வந்து முன்னை சிவதவத்தால் இருப்பவர்கள் பேரர்கள் உடையவர்களாக இருப்பார்கள். தொடர்ந்து அந்த ஆலயத்தை சுற்றியே இறைவனையே வந்து ஒரு அச்சாணியாக வைத்து ஒரு தறியில் கட்டப்பட்ட மாடு போல அதையே வந்து சுற்றி வருவார்கள். அப்படிப்பட்ட எழில் நலம் உடையவர்கள் அவர்களை எல்லாம் இங்கே வந்து போற்றுகிறார்கள். இந்த தோடு குழை ரெண்டுக்கும் இங்கே நிறம் சூட்டப்பட்டிருக்கிறது. ஒரு பாடல்ல என்ன பண்ணியிருக்காரு, அந்த வெண்தோடு வெண் இது ஒரு சிறப்பு. இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது மற்ற இதில் இல்லாமல் ஒரு சிறப்பு அற்புதமா. அது கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிடுறேன். இந்த பாம்பை பற்றி இந்த சொன்ன தொடர் நான் வேற எங்கேயுமே படிச்சதில்லை. நிறைய இடங்கள்ல வந்து அழல்வாய் நாகம் அது இதுன்னு சொல்லியிருப்பாங்க. படம் எடுக்கக்கூடிய நாகம், பைவாய் நாகம் என்றெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. வெஞ்சின நாகம்லாம் கூட வரும். ஆனா இந்த அளவுக்கு வந்து ஒரு 1000 தலையுடைய நாகம், அதையோட அதோட அம்மா நல்லா அது வந்து நன்றாக அவர்கள் சொன்னார்கள். அதாவது இப்போ அந்த பகுவாய் பிளந்து உள்ளே வந்து எயிறு தோன்ற அப்படிலாம் வந்து கண்கள் வந்து சினத்தோட அப்படிலாம் இருக்கக்கூடிய அழலே உமிழ்னா இந்த தீயே உமிழக்கூடிய அளவுக்கு விடத்தை உடைய அரவு என்று சொல்லி இவ்வளவு சிறப்பு. படம் 1000 பருத்த துத்தி என்றால் புள்ளிகள் உடைய வெங்கண் வெம்மையான கண், பகுவாயினா பிளந்த, அவங்களே சொல்லிட்டாங்க நல்லா. 7 பல்லோட அழலே உமிழும், அழலை மட்டுமே உமிழக்கூடிய பாம்பு என்று சொல்லி ஏகாரத்தில் வேற அதை வந்து அங்கே சொல்கிறார்கள். ஒரு அற்புதமானது. அப்புறம் வந்து பண்ணின் நேர்மொழியால் ஒரு பங்கனங்கும்போது இங்கே வந்து அவருக்கு காட்சி கிடைப்பது, அங்கே நடராஜ பெருமானாக காட்சி கொடுத்தது
இங்கே இவருக்கு வந்து அர்த்தநாரீஸ்வரராக கொடுத்ததாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் நுணுகி பார்த்தால் இந்த பயிற்சிகள் எல்லாம் தெரியும். அதெல்லாம் வந்து எப்பொழுதுமே வந்து பெருமான் அங்கு ஐந்தொழில் நடனம் ஆடுவதே சில பாடல்களில் தொடர்ந்து பாடியிருக்காரு. அப்புறம் இறைவனுடைய பெருமையை வந்து சொல்லும் பொழுது கலந்தாருக்கு அருள் செய்யும் கற்பகம். கற்பகம்னா எடுக்க எடுக்க கொடுக்கிறது. நாம் கேட்டு கொடுக்கறது இல்லை, கேளாமலே வந்து கொடுக்கறது இருக்குல்ல, கேளாமலே கொடுக்கக்கூடிய மரம் நிகர் கொடையினர்னு சொல்லி, மரம் நிகர் கொடையினர்னு ஞானசமுந்தரோட மெய்த்திருவாக்கு ஒரு இடத்துல சொல்லுவாரு. அதை போல நம்ம வேண்டாமலே இறைவனே கொடுப்பாரு, இறைவன் யார் வழியாகவே கொடுப்பாரு. அது அவர்கள் வந்து கற்பகத்திற்கு தேவலோகத்தில் இருக்கும்பாங்க கற்பக மரம், அங்கே போய் நினைச்சா நினைச்சதெல்லாம் கொடுத்துருவாங்க, கேட்க கூட வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதை போல நம்ம வினவாமலே வந்து நமக்கு வந்து உதவி செய்யக்கூடியவர்கள்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை கற்பகத்திற்கு இணையானவர்கள் என்பது அந்த கற்பகம். கலந்தாருக்கு அருள் செய்யும் கற்பகம். சாமியே சூளம் மான்மழுவெல்லாம் தரிச்சுக்கிட்டு வந்து இந்தா வச்சுக்கோ, நீ என்ன கஷ்டப்படுற, அப்படியே கொடுப்பாரு. யார் வழியாகவோ ஒரு உருவெடுத்து வந்து திருமேனி தாங்கி அப்படிதான் அவர் அருள் புரிவாரு. அடுத்தது பிறவாதவனே, பிறப்பில்லாதவனே, பெரிதற்கு அறியாய். அதாவது இறைவன் மட்டும் பெரிதற்கு அறியன் இல்லை, இறைவனையே உள்ளத்திலே வந்து வைத்து தரித்து, இறைவன் பாதத்தை தரித்து இந்த மந்திரங்களை ஓதி நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய மெய்யடியார்களும் வந்து பெரிதற்கு அறியவர்கள், பிறர்க்கு அறியவர்கள். கிடையாது முன்னே பல பிறவிகளிலே வந்து தவத்தால் மட்டுமே விளையும் மிகவும் நமது அடியார்கள்லாம் இதெல்லாம் வந்து கருத்தில் வந்து வைத்துக்கொண்டு அதற்கு தக்கவாறு தம்முடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். தொழுவார்க்கு எளியாய், எளிவந்த பிரான் எம்மானே, எளிவந்த பிரானே, துயர்தீர நின்றாயினா மண்ணின் மேல் அடியார்கள் மனத்துயர் வாராமே, விண்ணி குறுகாவூர் வெள்ளடை நீ என்று. மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமே, விண்ணிடை குறுகாவூர் வெள்ளடை நீ என்றுனா அடியார்களுக்கு மனத்திடர்கள் வாராமல் காப்பார். இந்த உலகிலேயே பற்றிட்டு இறைவனை வந்து தொட்டுக்கிட்டு மட்டும் ஏதாவது ஒரு காரியத்துக்காக மட்டும் வழிபட்டுட்டு உலகிலேயே இருந்தால் அந்த இடர்கள் வந்து தீராது. அது வந்து ஓரிரை கோட்பாட்டில் வரணும். பல திருமுறைகள் வந்து கற்பவர்களும் சரி, பலர் வந்து போதிப்பவர்களும் சரி, பல தெய்வ வழிபாட்டில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்காது. துயர்தீர சேடன் என்ற பொருளுக்கு வந்து நம்ம வந்து அந்த இதை எடுத்துக்க வேண்டாம். அந்த பாம்பு எங்கேயோ இதில் புலத்தில் போய் புந்ததுன்னு இங்கே பொருள் போட்டிருக்கிறாங்க. நம்ம எப்பொழுதுமே உயர் பொருளை தான் எடுக்கணும். இந்த 8வது பாடல், காடும் மலையும் நாடும் இடரி கதிர்மாமணி சந்தனமும் அகிலம் அதோட வச்சுக்கிட்டு சேடன் உரையும் இடம்தான் விரும்பி என்றால் இங்கே பெருமான் வீட்டில் இருக்க கூடிய இந்த திருத்தலத்தை விரும்பி இந்த திருத்தலத்தை தரிசிக்க வேண்டும், நம்முடைய நீர் அந்த பெருமானுக்கு ஆக வேண்டும் என்று சொல்லி விரும்பி இந்த ஆறு வருகிறது என்று சொல்லி எடுத்தால்தான் அது வந்து உயர்ந்த பொருளாக இருக்கணும். அப்போ வந்து வட்டவாசிகை கொண்டு அடிதொழு காவிரின்னு அங்கே சொல்றாருல, அப்போ வந்து இங்கே வந்து அப்படியே தான் சிந்திக்கணும். அந்த அங்கே எப்படி சொன்னாரோ அப்படிதான் வந்து சிந்திக்கணும். ஒரு அற்புதமான இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேடன், அந்த சேடர்னா உயர்ந்தவர்னு பொருள், சேடர் வாழ்வத்தில்லை சிற்றம்பலமைன்னு சொல்லுவாங்கள்ல. அப்புறம் புண்ணிதா இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லி போட்டுனாலே இறைவனுடைய திருவருள் வந்துடும். அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா வீரட்டத்தில் முப்புரை எரிச்சது, ஆணை உரிச்சது வருது. இந்த சுடுகாட்டில் வந்து ஆடுறது, ஆடல் வல்லாயின்னா அங்கே எவனுமே ஆட முடியாது, வேற யாராலையும் அங்கே ஆட முடியாது. இந்த உயிர்கள் மட்டும் கருணை கூர்ந்து தனக்கு வந்து எந்த வித ஒரு அணுத்துகள் அளவு கூட பயன் இல்லாமல் இறைவன் வந்து இடையறாது வந்து அந்த சுடுகாட்டில் புறங்காட்டில் காரைகள் கூகை முல்லை களவாய் ஈகை படர்தொரு கள்ளி கவுனிலாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நட்டமாடி இந்த உலக இயக்கத்தை நம் பொருட்டு ஆக்குகிறார் என்று கருணையோடு நாம் நினைக்க வேண்டும். ரொம்ப அற்புதமான இதை சொன்னாங்க இல்லையா. இதுக்கு ஒரு இந்த தலபுராணம் இந்த அம்மா வந்து ஒன்று சொன்னாங்க. இந்த தலபுராணம் அப்படி இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணோம், கண்ணார் கோயிலில் அந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, அந்த முனிவரை வந்து கௌதம முனிவரை இவர் இந்தியன் ஏமாற்றி அந்த அப்படி செஞ்சான் இல்லையா, அதை வந்து அந்த அதாவது திருக்கண்ணார் கோயிலில் ஒன்று தான் பாடியிருக்காரு ஞானசமுதர். நீங்கள் கூட அந்த இதிலிருந்து எடுத்துடலாம். திருப்பதியை நான் சொல்கிறேன். அதாவது 1வது திருமுறை 101வது பதிகம். அதில் வந்து 7வது பாடல், முன்னொரு காலத்து இந்திரன் உற்ற முனிசாபம். அந்த நிகழ்வு அம்மா விரிச்சை சொன்னாங்க, அதை சொல்றாரு இந்த இடத்துல. முனிவரோட சாபம்னா கௌதம முனிவர் அவனுக்கு சொல்றாரு. பின்னொரு நாள் விண்ணவர் ஏத்த எல்லாரும் இவர் போய் மறைஞ்சிடறான். உடம்பெல்லாம் வந்து இவர் எதை விரும்பினாலும் அந்த அடையாளமாக அங்கே போய் விடுகிறது. அவன் உடம்பு பூரா 1000 எண்ணிக்கையில. அவன் என்ன ஒரு தாமரை தடாகத்துல போய் வெளியில வர வைக்கப்பட்டு மறைந்து முன்னோர்கள்லாம் தெளிவன் இங்க இருக்கான், இந்த தப்பு நடந்து போச்சு அவங்க உணர்ந்து இந்த கண்ணார் கோயில்ல வந்து இவர்கள் வந்து வேண்டி அதெல்லாம் 1000 கண்களாக மாற்றப்பட்டு கிடைத்தது என்ற பொருள்.
அந்த லிங்க திருமேனிகளை பார்த்தோம்னா நான் வந்து பார்த்துருக்கேன். அப்படியே வந்து கண்ணு போல வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். அது எப்படி வந்து இவர்களாக அதை கருத்தில் வைத்து செய்தார்களா இல்லை எப்படி இருந்ததுன்னு தெரியவில்லை. கண்ணார் கோயில், வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து 4 கிலோமீட்டர், பலர் பார்க்காமலே வந்துடுவாங்க. பின்னொரு நாள் விண்ணவர் ஏத்த பெயர் வெய்தி, அதுல இருந்து வந்து அவன் நீங்கப்பட்டான். தன்னருளால் கண் 1000 ஈந்தோன் சார்பு என்பார். அப்படிப்பட்ட பெருமான் என்று சொல்லி அந்த பாட்டு கண்ணியர்னாலும் துண்ணம்பர் கண்ணார் கோயிலே என்று பாடியிருப்பார் என்று சொல்லி மிக மிக சிறப்பாக அம்மா அவர்கள் சொன்னார்கள். மிகவும் பாராட்டுக்குரியது. இன்னும் மேன்மேலும் வழங்கும். எனக்குலாம் என்னன்னா, ஒரு பெற்றோர்களுக்கு வந்து பிள்ளைகள் வந்து உயர்ந்த நிலைக்கு வந்து போனா எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ, அதுபோல நம்மால் வந்து வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் பிள்ளை என்பதால் எனக்கு வந்து மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கூறி, இதுவரை கேட்ட எல்லோருக்கும் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் அருள வேண்டும் என்று வேண்டி கோமல் சேகராயனால் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாயினம். புலவரையா பேசுங்கய்யா. ஐயா புலவரையா, புலவரையா இருக்கீங்களா ஐயா? இருக்கையா, நான் வந்து 11 தான் அந்த வெஞ்சமா கூடல் தொடங்கும் போதுதான் வந்தேன். என்னையா அவங்கள வாழ்த்துங்கய்யா. நம்ம வளர்த்து எடுத்தப்பல தானே ஒளி வரலையா? வெஞ்சமா கூடல் பதிகத்தை கேட்கிற பொழுது எனக்கு என்ன நினைவு வந்ததுன்னா, சென்ற ஜூலை மாதம் 18ஆம் தேதி நான் வெஞ்சமா கூடல்ல இருந்தேன். அது கரூர்ல இருந்து மதுரை செல்கிற சாலையில் சென்று அதுக்கு பிறகு ஒரு கலைச்சாலை வழியாக போகணும். அப்போவும் எனக்கு இந்த வெஞ்சமா கூடல் பதிகத்தை முன்னாடி நம்ம படிச்சிருக்கிறதுனால அந்த சிந்தனையெல்லாம் வந்தது. அங்க சிற்றாறு அமராவதி ஆறோட கூடுகிற அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. ரெண்டு பக்கத்திலையும் அடர்த்தியான மரங்கள் இருக்கின்றன. இந்த பதிகத்தில் சொல்கிற அளவுக்கு இப்பொழுது இல்லாத நம்முடைய மனிதர்களுடைய செயல் தான் வேணா போயிருக்குது. ஆனால் ரொம்ப அருமையான தலம், மிக தூய்மையா வச்சிருக்காங்க. கொங்கு நாட்டு தலங்கள் 7மே தூய்மையா தான் இருக்கும். அந்த வகையில் இந்த கோயில் கொஞ்சம் சிறிய கோயில் தான் இருந்தாலும் மிக தூய்மையாக பராமரிக்கப்படுகிறது. இதுல இந்த பாடல்ல நம்முடைய சிவத்தருமதி சிவசங்கரி அம்மா அவர்கள் எந்த தொடரையும் எந்த சொல்லையும் விடாமல் மிக தெளிவாக உரை சொன்னார்கள். மிக்க மகிழ்ச்சி. இதுல இந்த 3வது பாடல்ல வரைமான நையார் மயில்சாயல் நல்லார் வடிவேல் கண் நல்லார் பலர் வந்து இறைஞ்சு என்ற தொடரும், அதே போல 10வது பாடல்ல வஞ்சினும் இடையார் மயில்சாயல் அன்னார் வடிவேல் கண் நல்லார் வந்து வழிபாடு செய்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? நான் போயிருந்த அன்னைக்கு நிறைய மகளிர் தான் வந்திருந்தாங்க. அந்த திருத்தலம் உள்ளடங்கிய திருத்தலம், போக்குவரத்து வசதிகள்லாம் குறைவான திருத்தலம். எல்லாரும் அன்றைக்கு பார்த்து நிறைய பெண்கள் வழிபாட்டுக்கு வந்திருந்தாங்க. மிக்க மகிழ்ச்சியா இருந்தது. அது போல செய்திகள் நிறைய இருந்து நம்முடைய இந்த பாடல் அனைத்திற்கும் சிறப்பான விளக்கம் அம்மையார் தந்ததோடு நம்ம கோமலையா அவர்கள் மேலும் பல இடங்கள்ல சரியான விளக்கங்களை கொண்டார்கள். அது இந்த கண்ணாயிரமுடையார் கோயில் குருமானக்குடியின் பேருங்க வைத்தீஸ்வரன் கோயில் பக்கத்துல இருக்கு. அங்க அந்த சாபம் பெற்ற வரலாறை பற்றிய செய்திகள், அதோடு தொடர்புடைய செய்திகளை குறிப்பிட்டார்கள். அதுக்கப்புறம் அந்த சீர் என்ற சிறப்பை பற்றி சீரடியார், இந்த சீர் என்ற சொல் அடியார்களோடு சேர்ந்து வரும். நான் கூட சொல்லியிருக்கேன் பல முறை. இறைவனோடு சார்ந்து வரும் அல்லது திருத்தலத்தோடு சார்ந்து வரும். இந்த சீர் என்ற சொல்லை நம்முடைய சைவ நூல்களில் பார்க்கிற பொழுது ஒன்று திருத்தலத்தை சொல்வார்கள். அதுபோல இறைவனுக்கு சொல்ற பொழுது சிறங்கு விவார் உண்மகளும் சீரோன் கடல் வெல்க, சீரோன் என்று இறைவனை குறிப்பிடுவார். இந்த சீர் அதுபோல அடியார்களுடைய இதுல கூட பார்க்கும் இல்லையா, திருவம்பாவையில சீரடியார். இந்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் திருத்தலத்துக்கும் சீர் என்னும் சொல் தொடர்ந்து அமைக்கிறத பார்ப்போம். இப்படி நல்ல அருமையான விளக்கங்கள் மிக சிறப்பா இருந்தது. மகிழ்ச்சியாக விளக்கம் சொன்னார்கள். கடைசியில அந்த கொண்டு கூட்டியது மிகச் சிறப்பு எது என்றால், வஞ்சியாத அளிக்கும் வயல் நாவலர் கோன் என்பதில் வஞ்சியாத அளிக்கும் வயலா வஞ்சியாத அளிக்கும் நாவலர் கோனா என்றால்
அந்த நாட்டுடைய வளம், நீர்வளம், நிலவளம் இருக்கிறதுனால வஞ்சியாது அளிக்கும் வயல்தான் என்றாலும் அதனினும் சிறப்பு வஞ்சியாது அளிக்கும் நாவலர். நாவலர் பெருமானை நாம் வழிபாடு செய்வதனாலே, ஏனென்றால் நம்முடைய ஆச்சாரிய பஞ்சாட்சரம் என்று சொல்லப்படுகிற 4 வகையிலே 4 பேருடைய திருப்பெயர்களை சொல்லுவதே திருவைந்தெழுத்தை ஓதுவதற்கு இணையானது தானே. அதனால அந்த நாவலர்வனாகிய நம்பியாரூரை திரும்ப திரும்ப சொல்லுவதனால், வழிபாடு செய்வதனால் அவர் எல்லா அருளையும் வஞ்சியாது அளிப்பார் என்ற ஒரு நல்ல பொருள் பொருத்தம் செய்த அம்மையார் அவர்கள் சொன்னார்கள். மிக மகிழ்ச்சியாக இருந்தது. மற்றபடி நம்முடைய கோமலை அவர்கள் மிக விரிவாக ஒவ்வொரு பாடலையும் எடுத்துக்கொண்டு சொல்லியிருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி, பாராட்டுக்கள். என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றிங்க. நன்றிங்க. மிக்க நன்றி. கோமல் ஐயாவுக்கும் நன்றி, புலவர் ஐயா, பெரும்புலவர் ஐயாவுக்கும் நன்றி. திருவடிகளை பணிந்து நன்றி சொல்லிக்கிறாங்க ஐயா. அப்ப இந்த அகலிகை சாபம் நீக்கினது அங்க நீக்கப்படலங்க ஐயா. ஆனா அங்க வேண்டாரு இன்னொரு தளத்துல நீக்கப்பட்டதாதான் சொன்னாங்க. அதை நான் சொல்லலாங்க. இங்க ஆனா இறைவனை வழிபட்டு அந்த சாபத்தை போகணும்னு வேண்டுகிறார். பிற்காலத்துல இன்னொரு தளத்துலதான் அது நீக்கப்பட்டதுன்னு தான் அதுல சொல்லியிருக்காங்க. அது நிகழ்ந்த தலம் வேறு, ஐதீக தலம் வேறுன்றதெல்லாம் பார்க்கணுமா? சரிங்க, மிக்க சிறப்பு. ஐதீக தலமாகத்தான் நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். அது எங்கேயோ நடந்திருக்கும். கௌதம முனிவர் எங்கேயோ சாபம் கொடுத்திருப்பார், இந்த ஊர்லயே கொடுத்தாரு, இங்கே வேண்டி அவர் அந்த நிலையிலிருந்து மாறினார் என்பதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த நம்ம 108 தலங்களிலே சிவ வழிபாடு செய்து மார்க்கண்டேய முனிவர் காசியில உதைப்பட்டாரா, அல்லது மார்க்கண்டேய முனிவருக்காக யமனை உதைத்த இடம் காசியா அல்லது கடவுரா, இதெல்லாம் பார்க்கிற பொழுது அது ஒவ்வொரு யுகந்தோறும் ஒவ்வொரு இடத்துல நடைபெற்றிருக்கலாம் என்றெல்லாம் நாம் அமைதி கொள்ள வேண்டும். அது போலதான் இதுவும் சிறப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அது போல அந்த சீர் பத்தி சொன்னது ரொம்ப சிறப்புங்க ஐயா. ஏன்னா அடியார் பெருமக்கள் நீங்க முதலே சொல்லியிருக்கீங்க ஐயா. அதனாலதான் அந்த சீர் நான் எப்பவுமே சேர்ப்பேன். அடியார் பெருமக்கள், சிவனடியார் பெருமக்களோட அந்த சீர் இல்லைன்னா திரு சேர்க்கறது சிறப்பு. அதே போல இறைவனுக்கும் அந்த திரு ஊர்களுக்கும், அந்த திருக்கோயில் இருக்கிற ஊர்களுக்கும் சேர்க்கணும்னு சொன்னதுலாம் ரொம்ப சிறப்புங்க ஐயா. கோமல் ஐயாவும் நிறைய இந்த அருள் பாடலோட சேர்த்து சொன்னது ரொம்ப சிறப்பு. அது இன்னும் மேலும் செடி ஊட்டியதுங்க ஐயா. பொற்பாதங்க பெருமக்கள் பொற்பாதங்களை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேங்க ஐயா. ஓம் நம சிவாய். திருச்சி. இல்ல, புராண செய்தியும் ஆச்சாரியர்கள் வாக்கும் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, புராண செய்தியை நம்ம புறந்தள்ளி விட்டு ஆச்சாரியர்கள் வாக்கை எடுத்துக்கணும். அது ஒண்ணு கருத்து. அதுதான் இது என்னன்னா, ஒவ்வொரு தளத்துல இன்னும் சில தளம், இப்போ அர்ஜுனனுக்கு பாசம்பதம் கொடுத்தா திருவேட்டக்குடி சொல்லுவாங்க, திருவேட்களம்லாம் சொல்லுவாங்க. அந்த ஆச்சாரியர்கள் வாக்கு அதுல இருந்ததுன்னா நம்ம அதை தான் எடுத்துக்கணும். இது அது இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் தோட்டத்துக்கு பல கதைகள்லாம் சொல்லுவாங்க. அழுக்க உருட்டி வச்சாங்க, இல்லை அப்பா விடமாட்டேன்ட்டார், இந்த கதையெல்லாம் வரும். ஆனால் ஞானசம்பந்தர் சொல்லியிருக்காருல, பிடியுதன் உருவமை கொள்ள சொல்லியிருக்காரு. அடுத்தது அந்த செற்றிட்டை வெற்றி சேர்த்து திகழ்ந்த தும்பி மொயம்புறம் சேரேவாரா நிகழ்கோதை தெரியழை பிடுவதுவாய் ஒற்றை சேர் முற்றல் கொம்பு உடைத்தடக்கை முக்கன்மிக்கு ஓவாதை மாதானத்து உருபுகர் மிகிரையை பெற்றிற்றே இப்பார்பெருத்து மிக்க தூக்கமும் பேரா நோய்தான் ஏயாமை பிரிவு செய்தவன் இடம் என்று சொல்லியிருக்காரு பாருங்க. அதை எடுத்துக்கணும் அந்த இடத்துல. ஏன்னா ஆச்சாரியர் வாக்கு தான் நம்ம எடுத்துக்கணும். அதை புராணம் அதிலிருந்து மாறுபட்டதாக தள்ளிவிட வேண்டும். இதை பயிலக்கூடிய அன்பர்களுக்காக இந்த கருத்தை சொல்கிறேன். அருமைங்க, நல்ல கருத்து எடுத்துங்க. சீரடியார் 2 அடியாருன்னு நல்ல விளக்கமா எடுத்து கொடுத்துட்டாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அம்மா சொன்ன கருத்துல இந்த சுடுகாட்டுல ஏன் பெருமா ஆடுறாரு அப்படின்னா, பேய்கள் ஆடுது, நம்ம மனுஷன்லாம் அங்க போக முடியாது, உயிர்கள்லாம் அங்க போய் இருக்க முடியாது. ஆனா உயிர்கள் எல்லாம் உயிரும் போட்டு இறைவன் சுடுகாட்டுல ஆடுறான்னு சொன்னாங்க இல்லையா? அருமையான ஒரு விளக்கம். அங்கெல்லாம் நம்மள இப்ப யாரும் போய் ஆட முடியாது, பாட முடியாது, எல்லாம் ஒரு பயத்துலதான் இருப்போம். ஆனா பெருமான் அச்சல்லாம அங்க இருக்கிறாரு அப்படின்ட்டு அது என்ன சொன்னாங்க, பட்டினி என்று நீங்காதவனே, அந்த பட்டினி சொல்லிட்டு நம்ம நம்பி யாரு சொல்லியிருக்கிறாருன்ற அந்த கருத்தையும் சொன்னாங்க அம்மா. பெருமான் அந்த பற்று இருக்கா, அவருக்கு எது பற்று அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அம்மா அந்த பாட்டுல இருக்கு அப்படின்னு விளக்கம் எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அந்த 1000 பாம்புகள் பத்தி சொன்னாங்க இல்லையா? அப்பப்பா அருமையான ஒரு கருத்து. நான் கூட அதை ஐயா சொல்லிட்டாரு, நானும் அந்த கருத்து நல்லா உள்வாங்கினேன். அம்மா சொன்னது அந்த எப்படி நஞ்ச உமிழும், 1000 தலை இருந்த ஒரு தலைக்கே அவ்வளவு விஷம் இருக்கும், 1000 தலை பாம்பு எவ்வளவு விஷம் அப்படின்னா அந்த பெருமான் இதை அழிஞ்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி இந்த விளக்கம் நல்லா கேட்டேன். அம்மா சொன்னது விளக்கம் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. நன்றி நன்றி. வாழ்த்து பாடி முடிச்சுட்டு அடுத்த அடியார்களுக்கு வாய்ப்பு உண்டு.
இன்னும் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறோம்மா. நம்ம கோமலை அவர்கள் மிக தெளிவா சொன்னாங்க பாருங்க. இந்த சேடன் உறையும் இடம்ங்கிறப்போ சேடன் என்பதை சிவன் என்று கொள்ள வேண்டும். இந்த கதிர்மாமணி சந்தனமும் மகிழும் சேடன் உறையும் இடம் என்றால் அந்த அரவரசன் உரைகின்ற இடமாக கொள்ளாமல், சேடன் என்றால் அங்கே உயர்ந்தவன் மேலோன் என்றெல்லாம் பொருள்கள்லாம். இன்னொரு பொருள் எல்லாவற்றையும் சிறப்பு என்னன்னா, மாப்பேரொழிக்கு பிறகு எஞ்சி இருக்கிற, சேஷம் என்றால் எஞ்சி இருக்கிற என்று ஒரு பொருள் உண்டு. சேடன் என்றால் எஞ்சி இருப்பவன். உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் தன்னுள் ஒடுக்கி கொண்டதற்கு பிறகு எஞ்சி இருக்கிற ஒரே ஒருவன் சிவபெருமான் மட்டும்தான். அதனாலே பெருமானுக்கு சேடன் என்று இன்னொரு திருப்பெயர் உண்டு. அப்ப சேடன் உரையும் இடம் என்பதை பெருமான் உரைகின்ற இடம் என்று நம்முடைய ஐயா கொள்ள வேண்டும் என ஐயா அவர்கள் சொன்னார்கள். மிகச் சிறப்பான பொருள் அது. நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. மிக சிறப்பு ஐயா. அப்புறம் இந்த தளத்துல விகிதேஸ்வரர்னு போட்டிருக்கு, இல்லைன்னா பன்னீர் நேர்மொழிகள்னு அம்மா சொன்னாங்க. அது என்னன்னா இந்த திருப்பதியத்திலேருந்து எடுத்திருக்காங்க. அது சொல்லியிருக்கணும். நீங்க சொல்லும் பொழுது விகிதநாயகரேன்னு இங்க இருந்து ஆரம்பிக்கிறார்கள் விகிதான்னு, அப்புறம் பன்னீர் நேர்மொழியாள்னு ஒண்ணு வருது இல்லையா, அதுதான் பேருன்னு சொன்னீங்க. இந்த திருப்பதியத்திலேருந்து எடுத்து பின்னால் ஆளப்பட்டது என்ற கருத்தை சொல்லணும். நல்லதுமா. மிக்க நன்றிங்க ஐயா. புலவர் ஐயா சிறப்பான ஒரு கருத்து சொன்னீங்க. இது இனி மறக்காது. அந்த சேடன், அந்த எஞ்சி நிற்பவன், அவற்றையும் கடந்து நிற்பவன், முதலும் முடிவும் இல்லாமல் இந்த ஆக்கல் அழித்தலுக்கு அப்பாற்பட்டு இளங்குபவன் அப்படின்றது எப்போதும் மறக்காதுங்க ஐயா. அந்த சேடன் எஞ்சி இருப்பவன் அப்படின்றது சிறப்பு. ரொம்ப நன்றிங்க ஐயா. திருவடி பணிந்து நன்றி சொல்லுங்க. கோமல் ஐயா திருவடி பணிந்து நன்றி சொல்றேன். ஓம் நம சிவாய். நாங்களும் எழுதி வச்சுக்கிட்டோமா, சேடன்றது எழுதி வச்சுக்கிட்டோம். எல்லாம் கடந்து இருப்பவன், எஞ்சி இருப்பவன் அழகா எழுதிக்கிட்டோமா. சிவா சிறப்பான ஒரு கருத்து. வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு அடியாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறோமா. வான்மிகில் வழாது பெய்க மணி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேல், ஏரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருடைய தாமரை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. ஐயா, இன்னைக்கு பெரிய ஐயா வந்திருக்கு, ரொம்ப சிறப்பு. புலவர் ஐயா வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு. அம்மா வந்ததுனால இங்க அடியார்கள பெரிய பெரிய சீரடியார்கள், இவங்கதான் சீரடியார்கள். அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, சீரடியார்னு சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க.